எல்லாரையுமே வந்து முழுவதுமாய் மன்னித்து விட்டீர்களா? ஒருவரை மன்னிப்பது என்று சொல்வது அது ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து வருவது. இன்னது தேவை என்று அறிந்து தேவைகளை சந்திக்கும் பரமபிதா உங்களோட இடைப்பட்டு இந்த சின்ன சின்ன அற்ப காரியங்களில் கூட உங்களோட இடைப்பட்டு செஞ்ச அற்புதங்களில் 1-2 எங்களுக்காக ஷேர் பண்ணிக்க முடியும்? இப்படி ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்றால் அது ஏராளம் இருக்கிறது. உங்கள் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதில் உள்ள அதை எப்படி நீங்கள் கையாளுறீங்க? அதில் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து எப்படி உங்களை காத்துக்கொள்கிறீங்க? இல்லை அடிக்ஷன்ஸ்லேருந்து எப்படி காத்துக்கொள்கிறீங்க? மொபைல் ஃபோனே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் போதிப்பது இல்லை. தேவனுடைய ஊழியத்தின் மீது நீங்கள் வச்சிருக்கிற தீராத வைராக்கியம் மற்றும் ஆர்வத்துக்கான ரகசியம் என்ன? அது அவருடைய அந்த ஊழியத்தினுடைய அவருடைய குரல். நிறைய அற்புதங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்க அந்த காரியங்கள்லாம் பிறருக்கு எடுத்து சொல்லும் பொழுது அது பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சவாலுடைய ஒரு இடமாக இருக்கிற ஒரு இடமாக தான் இருக்கும். அது ஏன் எல்லா நேரத்துலையும் அதை பகிர்ந்து கொள்வது இல்லை? ஒரு முறை நான் ஆண்டவர் செய்த காரியங்களை நான் பேசி கொண்டு வந்தேன். அப்பொழுது ஒரு காரியத்தை நான் சொன்னேன். எப்படி சொன்னேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய கான்வர்சேஷன் என்னவென்று சொன்னால், சீசரில் சில காரியங்களை வழியே போகும்பொழுது கேட்பார்கள். அண்ட் ஹி வில் ஆன்சர் தம். உடனே பதிலே அவர் தருவார். தட் இஸ் நேச்சுரல். அது போன்ற ஒரு பகுதி தான் இன்டர்வியூ இருக்க முடியுமே இல்லாமல் ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணுவதல்ல. ஆகவே ஐ டோன்ட் நோ வாட் இன்டர்வியூ கொஸ்டின் பண்ண போயிடான்னு எனக்கு தெரியவதில்லை. அதை நான் தெரிய விரும்பவும் இல்லை. தே வில் ஆஸ்க் தட். அதை கேட்பார்கள். அதை நாம் இது வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. அது என்ன வசனம் என்று சொன்னால், அது நீங்கள் கவர்னருக்கு முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்ன பேசுவோம் என்று என்ன செய்யாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். அந்த நேரத்தில் பேசுவது உங்களுக்கு என்ன செய்யப்படும், உங்களுக்கு அருளப்படும். அதை நான் வெளியே உள்ள எத்தனையோ அந்த அதிகாரிகள் அல்லது பெரிய அந்த காரியங்களை நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் ஐ வாஸ் குவைட். நான் அமைதியாக இருப்பது உண்டு. காரணம் என்னவென்றால், அட் தட் மோமெண்ட், அந்த மொமெண்ட்டில் அதை என்ன வார்த்தையோ அதை அவர் தருவார் என்று அறிந்திருக்கிறேன். அதே போன்ற ஒரு பகுதி தான் திஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ வாட் எவர் தே சே, அதை கேள்வி எடுப்பதாக இருந்தாலும் தட் ஷுட் பி ஃபார் எடிஃபிகேஷன் ஆஃப் த சர்ச். சபையினுடைய பக்தி விருத்திக்கு எதுவாகும், டு பில்டிங் அப் த செயின்ஸ், எக்யூப்பிங் த செயின்ஸ், பரிசுத்தவான்கள் ஒன்று கட்டப்படுவதற்காகவும், அண்ட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமைக்காக மாத்திரமே அது இருக்க வேண்டும். ஓகே, 2 சேர் போட்டிருக்கிறார்கள். 2 சேரில் யார் உட்கார போகிற? ஒன்று ஜீசஸ், ஒன்று இன்னொரு பிரதரா அல்லது 2 பிரதரா? நான் கேள்வியெல்லாம் ஷார்ட்டாகி நான் பதில் சொல்லி போகத்தான் விரும்புகிறேன். அதை மச் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லாமல் ஷார்ட்டாகி அதை பேசுவதை போல் பேச விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இன்டர்வியூ செஷன், இதில் இருக்க கேள்விகள், இது எல்லாமே வந்து நம்ம இப்போ சகோதரர்கள், சில வாலிபர்கள், நமக்குமே காமனாக இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சில கேள்விகளாக இருக்கலாம். அப்போடைய வாழ்க்கையில் அப்சர்வ் பண்ண, கவனித்து பார்த்த சில காரியங்கள், ஈவன் இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட சாட்சிகள்லையுமே இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு சவாலிடப்பட்டேன் என்ற அந்த காரியங்கள் எல்லாமே, இது எப்படி சாத்தியமானது, இது எப்படி கையாளுகிறீர்கள், இது எப்படி வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்கிறீங்கன்ற இப்படிப்பட்ட சில காரியங்களை எல்லாம் கருதி தான் தொகுத்து சில கேள்விகளை தொகுத்து இந்த இடத்துல இன்டர்வியூவில் கேள்வி கேட்க போகிறோம். முதலாவது கேள்வி நான் கேட்குறேன். அதாவது இதெல்லாம் சகோதரர்கள் எல்லாம் கொஞ்சம் விசாரித்து டிஸ்கஸ் பண்ணி அதிலிருந்து வரப்பட்ட
கேள்விகள் தான் இது எல்லாமே. முதல் கேள்வி என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, இல்லை திடீரென்று புயல் போல சில சூழ்நிலைகள் வரும் பொழுது, அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி ஒரு பதறாமல், இன்றைக்கி இந்த சாட்சியில் கேட்ட மாதிரி அடிக்கடி நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் செட்டில்டாக காமா அந்த சூழ்நிலையில் எந்த ஒரு முகத்தில் இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷனே மாறாமல், அவ்வளவு அந்த பீஸையும் அந்த சந்தோஷமும் முகத்தில் இருக்கிறது மாறாமல் நிறைய ஃபேஸ் பண்ணுற அந்த எக்ஸாம்பிளை நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்குறோம். இப்படி எப்படி பதறாமல், ஏன்னா ஈஸியாக கிறிஸ்டியன் வேலையுமே சரி, நமக்கு ஒரு காரியங்களுக்கு சொல்லணும்னா நானும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை சாத்தியமே இல்லாதது போல அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுதோ, ஆண்டவருடைய சத்தியத்தின்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கு நிரூபணமாய் அநேக சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் அந்த எக்ஸாம்பிளை நாங்கள் பார்த்துருக்குறோம். அது எப்படி உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகுது? அது எப்படி நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனை விசுவாசத்தோடு எப்படி சார்ந்து கொள்கிறீங்க? சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அந்த டைமில் ப்ராக்டிக்கலாக உங்களுக்குள்ளார அந்த டைமில் எப்படி ஒரு போராட்டம் இருக்கும், இல்லை இப்படி ஒரு காரியங்களை சில வருடங்களுக்கு முன்பாக இப்படி இருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு எப்பயுமே இந்த காரியங்களில் என்னால் வெற்றி பெற முடியுது தெரியல, ஆனால் ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்பில் இருந்து சில நிகழ்வுகளை வைத்து எக்ஸாம்பிள் சொன்னாலும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாம்சத்தின் கிரியையில் வெளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் குயிக்க உடனே அது தீ வைத்த உடனே பட்டாசு வெடிப்பதை போல் அது போன்றது தான் மாம்சத்தின் கிரியைகள். ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று அவன் சொல்லும் பொழுது அவன் யாராக இருப்பான் என்று சொன்னால், he will abide in Christ, கிறிஸ்துவுக்குள் அவன் நிலைத்திருப்பான். அவர் சொன்னார், நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று அவர் கூறினார். ஆகவே இந்த வெளிப்பட்ட விசேஷத்திலே கடைசி அதிகாரத்திலே அந்த சிங்காசனத்திலே அமர்ந்து அவர் இருக்கும் பொழுது அங்கே 5 நதிகள் பாய்ந்து ஓடியது, அவரிடத்திலிருந்து பாய்ந்து ஓடியது என்று எழுதியிருக்கிறது. அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். அது என்னவென்றால், நான் அவரில் நிலைத்திருந்தால் என்னில் அவர் நிலைத்திருப்பார். இந்த நதிகள் என்று சொல்வது ஓலமிடுகின்ற ஒரு கடல் அல்ல, ஒரு அலைக்கழிக்கிற ஒரு கடல் அல்ல. அவரில் நிலைத்திருக்கிற ஒரு சின்ன ட்ராப் என்று சொல்வதுதான் நான், ஒரு சின்ன துளி என்பதுதான் நான். அந்த நதியிலே நான் உள்ளே விழுந்தவுடன் அந்த ஒரு துளியை பிரித்து விட இயலாது. அதுவும் அந்த காம் ரிவர், அந்த மென்மையான நதியைப் போலவே ஓடிவிடும். ஆகவே இந்த சீக்ரெட் ரகசியம் என்னவென்று சொன்னால், ஒரு துளி இருந்து நீங்கள் அல்லல் படுவது தவறு. அவர் சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது he calls for the calm river, அந்த அமைதியான அந்த நதி தான் கூப்பிடுகிறது. நீங்களே அவரை நிலைத்திருந்தால் அவர் உங்களை என்ன செய்வார்? நிலைத்திருப்பார். ஆகவே வேறு அறிவு என்று கேட்டால், ஐ ஆம் இன் தட் ரிவர், அந்த ரிவரில் இருக்கிறேன், அந்த அமைதியான நதியிலே நான் போய்கொண்டு இருக்கிறேன். அதுதான் நான் அவருக்குள் நிலைத்திருப்பது என்று ஆரம்பம்தான். அவர் எனக்குள் நிலைத்திருப்பார். அந்த ஒரு துளியை அவரிடமிருந்து பிரித்துவிட இயலாது. ஏதாவது ஒன்று வந்தால் அந்த நதிக்கு தான் நடக்குமே இல்லாமல் அந்த ஒரு துளிக்கு என்ன செய்வதில்லை, துயரம் ஏற்படுவதே இல்லை. அப்படி அவர் என்னை நிலைத்திருந்தால் நான் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்ற பாதுகாப்பை கண்டிப்பாக தருவார். அதன் வாழ்க்கையிலே ஏராளம் தந்திருக்கிறார், உங்களுக்கும் தருவார். பிரைஸ் லார்ட் பிரதர். இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு அப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறோம் பிரதர். அது என்னென்னா, இதுக்கு முன்னாடி கேட்டது ஒரு தெய்வ அன்புக்குள்ளே வளர்கிற ஒரு இடத்துல இருக்கவங்க கேட்குற கேள்வி. இது ஒரு வாலிபன், இது வரைக்கும் ரசிக்கவே படாத ஒரு வாலிபன் தெய்வ அன்பை எப்படி ருசிக்கிறது? அதாவது உண்மையிலே அந்த வாலிபன் வாயிலேருந்து வந்த வார்த்தை என்னென்னா, நான் என் கண்ணு முன்னாடி நிறைய பேரோட அன்பை பார்க்குறேன். எங்கள் அப்பாவோட அன்பு, அம்மாவோட அன்பு, என் நண்பர்களோட அன்பு, இதெல்லாம் நான் கண்ணு முன்னாடி லைவாக எனக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்குறேன். ஆனால் தெய்வ அன்பு, எனக்காக இயேசு உயிர் துறந்தார்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை என்னால் உணர முடியல. அதை எப்படி நான் உணர்றது? அந்த தெய்வ அன்பை எப்படி உணர்ந்து அதுக்குள்ளே நான் எப்படி வளர முடியும், நான் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்னு ஒரு வாலிபர் கேட்குறது. உலகத்தை அன்பு கூறுகிறவன் அல்லது உலக அன்பை உடையவன், அவனிடத்தில் தேவன் அன்பு இல்லை என்றுதான் எழுதியிருக்கிறது. ஆகவே லோக இன்பத்தை ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அதிலே திருப்தி காண்பது என்பது இயலாத காரியம். நிச்சயமாய் இந்த லோக அன்பு ஒரு மனிதனை திருப்திப்படுத்தவே முடியாது. அவன் கோடி கோடியாக சேர்த்தாலும் சரிதான், என்ன அவன் பெற்றிருந்தாலும்
அவனை திருப்திப்படுத்த இயலாது. பூமிக்கு மேலிருந்து பூமிக்கு கீழாகவும் பூமிக்கு மேலாகவும் வானத்திற்கு கீழாகவும் மனுஷனுடைய பிரயாசங்களை நான் கண்டேன். அவன் என்னவெல்லாமோ அவன் பிரயாசப்பட்டான், ஒன்றாயிலும் திருப்தி இல்லை. அது அனைத்தும் மாயை, மாயை, எல்லாம் மாயை. அது மனதிற்கு சஞ்சலம் என்று சொல்வது ஆங்கிலத்தில் கிராஸ்பிங் ஆஃப் த விண்ட், கையில் காற்றை பிடிப்பதை போல் வெறுமைதான் என்று சொன்னார். அந்த நாட்களில் சிறு பிள்ளைகள் நாங்கள் படிக்கிற காலத்தில் 8th 9th படிக்கிற காலங்களிலே நாங்கள் விளையாடுவோம். என் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்போம். அவன் ஏதாவது ஒன்றை சொல்லுவான். அது ஒன்றுமில்லை என்று ஒருவன் சொல்வான். நான் உடனே விரித்து காண்பித்து, யார் சொன்னது ஒன்றுமில்லை, உள்ளே காற்று இருந்தது என்று சொல்வேன். உள்ளே என்ன இருக்கிறது? காற்று. ஆகவே அது ஒன்றும் வேக்குவம், அது வெற்றிடம் அல்ல, காற்று. இட் இஸ் கிராஸ்பிங் ஆஃப் த விண்டு. வெறும் காற்றை பிடித்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் இந்த லோக இன்பம். இந்த லோகம் ஒரு நாளும் திருப்தி அவனுக்கு தருவதில்லை. இன்னும் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இந்த லோகம் அவனுக்கு திருப்தி தருவது இல்லை. அந்த லோக அன்பை மாயை என்பதை கண்டவன் எவனோ அவன்தான் அவன் தன் சிருஷ்டிகரை நினைப்பான். தன் சிருஷ்டிகரிடத்திலே அவன் திரும்பி வருவான். மாயை, மாயை, இது எல்லாம் மாயை என்று லோகத்தை கண்டவன் வருவான். உலக மாயை அவன் காணாதவன். அந்த உலக அன்பையே இன்னும் பின்னாலேயே போய்கொண்டு இருப்பவன் அது காணல் நீரை போல் உள்ளது. ஓட ஓட அந்த காணல் நீர் முன்னால் போய்கொண்டே இருக்குமே அல்லாமல் உண்மையான நீர் தடாகம் அது இல்லை என்பதை உணர்ந்தவன் he will return to God, தேவனிடத்திலே வருவான். ஆகவே மனுஷன் மேல் விழுந்த கடமை என்னவென்று சொன்னால், அவன் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து வரக்கடவன் என்று சொல்ல பிரசங்கினுடைய அந்த கடைசி பகுதி வாலிபர்களுக்கு ஏற்படுவதுதான் ஒரு நல்ல ஒரு வசந்த காலம், ஒரு ஆரம்பம். இல்லை என்றால் அந்த கொஞ்சம் ஆரம்ப நாட்களில் வாலிப நாட்களெல்லாம் வீணாக்கி போட்டு விட்டான் என்றால் பின்பு அவன் ரீகெயின் பண்ணி வருவதற்கு ரொம்பவும் சிரமமாய் போய்விடும். வசனம் சொல்வது என்னவென்றால், இந்த வாலிப நாட்களிலேயே மாயை என்பதை கண்டு ஆண்டவரிடத்திலே திரும்பி பத்திரமாய் சேர வேண்டும் என்பதுதான். பிரதர், இப்போ நான் கேட்ட கேள்வியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது. பிரதர், நீங்கள் 10th ரசிக்கப்பட்டீங்க. 10th ரசிக்கப்படும் போது உங்களுடைய அப்பா அம்மா மேலே உங்களுக்கு நல்ல மரியாதை இருந்துச்சுன்றதை நீங்கள் நிறைய தடவை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதை வச்சு தெரியும் அவங்களோட அன்பு, அவங்களுடைய பராமரிப்பில் இருந்த நீங்கள் கர்த்தரை பார்த்து கர்த்தருடைய அன்பில் நீங்கள் மூழ்கினீங்க இல்லையா? அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியும்? வாலிபம் என்று சொல்லும் பொழுது அது பெற்றோருடைய அன்பு, பெற்றோருடைய டிசிப்ளின், அது எல்லாம் நிறைய இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான டிசிப்ளினில் தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அப்படி அந்த டிசிப்ளின் வாழ்க்கை இருந்தாலும் சின் வாஸ் தேர், பாவம் அங்கே குடிகொண்டிருந்தது. பாவம் சிகரெட் குடித்தல் அல்லது கெட்ட புத்தகங்களை நான் படித்தல், அப்பா பாக்கெட்லேருந்து கொஞ்சம் காசு எடுத்து செலவழித்தல், இது போன்ற ஒரு காரியங்கள் எல்லாம் மனசாட்சியில் அது வெகுவாய் அதை என்னை பாதிக்கும். ஆகவே இட் இஸ் நாட் ரிலேட்டட் மச் டு த பேரண்ட்ஸ். பெற்றோர்களுக்கு உரிய காரியம் அல்ல, இட் ரிலேட்டட் டு த ஃப்ளஷ், இந்த மாம்சத்திற்குரிய காரியங்கள். ஒரு வாலிப அந்த நாட்களிலே தான் பாவம் உண்டாகிறது. எப்படி அவன் பாவம் உண்டாகிறது என்று அவன் நன்மை தீமை என்று அறிகிறானோ அந்த நாளிலிருந்து பாவம் உண்டாகிறது. நன்மை தீமை எப்படி அறிகிறான்? எனக்கு எது நன்மை, எனக்கு எது தீமை என்று எனக்கு தெரியும் என்று எண்ணிக்கொண்டு வாழ்கிறானே, அதுதான் பாவம். அந்த விருட்சம் அவனுக்குள்ளே என்ன தீமை விதைத்தது, எது நன்மை எது தீமை என்று தேவன் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கே தெரியும் என்று எண்ணுகின்ற ஒரு வாழ்க்கை தான் பாவம் தொடங்கிய வாழ்க்கை. ஆகவே என் வாலிபனை உன் நெஞ்சின் விருப்பத்திலேயும் உன் கண்ணின் காட்சியிலேயும் நட என்று சொல்லும் பொழுது அவன் ஆனந்தமாய் அவன் நடக்க தொடங்கி விடுகிறான். பாவம் அதுதான் என்னை ஆண்டவரிடத்திலே திரும்பி கொண்டு வந்து சேர்த்தது. இதுவும் பெற்றோர்களுக்கும் அவ்வளோ பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு வேளை ஒரு டிசிப்ளின் இல்லாத பெற்றோர்களாக இருந்தால்தான் என்ன, அது வேறு விஷயம். அவர் எவ்வளோ அன்பு பாராட்டினாலும், எவ்வளோ பணம் வைத்திருந்தாலும், எவ்வளோ ஆடம்பர வாழ்க்கையில் உங்களுக்கு சொகுசு இல்லாமல் செய்து கொடுத்தாலும், நன்மையானதை செய்து கொடுத்தாலும், இந்த ஃப்ளஷ் இஸ் டேஞ்சரஸ். உங்களுடைய மாம்சம் பொல்லாதது. அதுதான் என்னை பாவத்திற்குள் கொண்டு போய் ஒரு நாள் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவங்களுக்காக மரித்தார் என்று செய்தியை கேட்டவுடன் என் உள்ளத்திலே அப்படி ஒரு பரவசம் உண்டாகிவிட்டது. அவர் உங்களை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார் என்ற அந்த வார்த்தையும்
அதிக பரவசத்தை உண்டாக்கியது. எவ்வளோதான் பெற்றோர்கள் நேசித்தாலும் இந்த பாவ கட்டிலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? நல்ல பெற்றோர்கள் இருந்தாலும் விடுதலையாக்க முடியுமா? அல்லது எதுதான் விடுதலையாக்க முடியும்? ஒன்லி காட், தேவன் மாத்திரம்தான் விடுதலையாக்க முடியும். ஆகவே உன் வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிற இடம் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே நடந்துவிட்ட செயலாக இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. திரும்பி பார்க்கிறேன், இந்த வாலிப நாட்கள் வீணாகி போகவில்லை. பாலியத்திற்கும் மோகத்திற்கும் கெட்ட அபிலாஷைகளுக்கும் எங்கள் பெற்றோர்கள் எவ்வளோ டிசிப்ளின் பண்ணினாலும் சிகரெட் நான் மறைவாய்த்தான் நான் குடித்து கொண்டு இருப்பேன். ஒருவருக்கும் பெற்றோர்கள் தெரியவே தெரியாது, சிகரெட் குடிப்பான் என்றே தெரியாது. ஏனென்றால் திஸ் ஃப்ளஷ், இந்த மாம்சம் கேடானது, அது ஒழித்து தான் எல்லாவற்றையும் செய்ய பார்க்கும். நன்மை தீமை எனக்கென்று தீமை நன்மை தீமை தெரியும் என்று வாழுகிறவன் அத்திகளை தைத்து கொண்டு ஒழித்து கொண்டு அவன் வாழத்தான் செய்வானே அல்லாமல் அவனால் விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ இயலாது. அடுத்து, உங்களை எதிர்ப்போரையும் தீங்கு செய்வோரையும், அதாவது இன்றைக்கி சாட்சியிலையும் கேட்ட மாதிரி நிறைய காரியங்கள் உங்களுக்கு விரோதமான செயல்களை மனிதர்கள் மூலமாகவும் எத்தனையோ நாட்களாக நிறைய காரியங்கள் நடந்து அந்த காரியங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். அவங்களெல்லாம் நீங்கள் எல்லாரையுமே முழுவதுமாய் மன்னித்து விட்டீர்களா? அப்படி மன்னிச்சிட்டிங்கன்னா அதற்குரிய உறுதியை எப்படி நீங்கள் நான் மன்னிச்சிட்டேன்றத எதை வைத்து நீங்கள் அதில் மனப்பூர்வமாக நான் மன்னிச்சிட்டேங்கிறத நீங்கள் நிர்ணயம் செய்ய முடிகிறது? அதே சமயத்தில் அப்படி மன்னிச்சிட்டிங்கன்னா அது எப்படி உங்களால் மன்னிக்க முடியுங்கிற அந்த காரியத்தையும் உங்களோட ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, ஒருவரை மன்னிப்பது என்று சொல்வது அது ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து வருவது. முதலாவது ஊற்றுக்கண் என்னவென்று சொன்னால் இயேசுவின் பாவத்தை எல்லாம் மன்னித்தார் என்பதுதான். என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, என்னுடைய மீறுதல்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். என்னுடைய பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது எல்லாம் அந்த நாள் 10th ஸ்டாண்டர்டை தொடங்கி ஒரு புளிய மரத்தடியில் அழுதுதான் நான் ஜெபம் செய்து மனம் திரும்பி வந்தேன். 5:30 மணிக்கு ஜெபம் செய்தேன். 7:30 மணிக்கு தான் இருட்டி விட்டது. ஜெபத்தை முடித்து விட்டு வந்தேன். நான் முடிக்கவில்லை. பின்பு அந்த கண்ணீர் படித்து என் முதுகில் இருந்த பெரிய பாரம் எல்லாம் உருண்டு, பாவ பாரமெல்லாம் உருண்டு போனதை போல் உணர்ந்து இருதயத்திலே மாபெரும் ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகி எழுந்து வந்தேன். அதுபோன்று ஒரு ஒரு அற்புதமான ஒரு அந்த இடம் மன்னிப்பு தானே கேட்டீர்கள். அந்த தேவன் என்னை மன்னித்தார் என்பதெல்லாம் அப்படி ஒரு ஆனந்தம். எவ்வளவு பெரிய மன்னிப்பு கொடுத்து விட்டார், அவ்வளவு பாவங்களையும் மன்னித்து விட்டாரா? அடேங்கப்பா, அப்படி ஒரு ஆனந்தத்தை பெற்றவன். என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மண்ணு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அன்று தொடங்கின பாடல் இன்று வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு 56 வருடங்கள் ஆகிவிட்டது, 57 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த வருடங்களாய் இன்னும் என் உள்ளத்தை ததும்பி நிற்கக்கூடிய, அப்படியே இருதயத்தை நிறைத்திருக்கக்கூடிய பாடல் என்னவென்றால் அவர் என் பாவத்தை மன்னித்தார் என்பதுதான். இவ்வளவு ஆணித்தரமாய் தெய்வ மன்னிப்பை இருதயத்தில் வேரூன்ற பெற்றவன் கண்டிப்பாக அவன் பிறருடைய பாவங்களை பெரிய கணக்கு போட்டு பார்க்கவே மாட்டான். அது எவ்வளோ பெரிய பாவம் என்று கணக்கு போடவே ஒரு காலம் கணக்கு போட மாட்டான். வாட் எவர் தி டூ, என் ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார், ஐ ஹவ் டு ஃபர்கிவ், அவ்வளோதான். பிரதர், நம்ம சபை மாதிரி இருக்க சபையில் பொருளாதாரம் உலக தேவைகளில் கர்த்தர் செய்யும் அற்புதங்களை பெருசாக மேன்மைப்படுத்தி பேசுறதில்ல. ஆனாலும் இன்னது தேவை என்று அறிந்து தேவைகளை சந்திக்கும் பரமபிதா உங்களோட இடைப்பட்டு இந்த சின்ன சின்ன அற்ப காரியங்களில் கூட உங்களோட இடைப்பட்டு செஞ்ச அற்புதங்களில் 1-2 எங்களுக்காக ஷேர் பண்ணிக்க முடியுமா? அப்படி ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்றால் அது ஏராளம் இருக்கிறது. இட்ஸ் ஓகே. ஆனால் அது அவருடைய அற்புதத்தில் நான் ஒரு ஊழியத்துக்கு வந்து அந்த ஆரம்ப நாட்களிலே வேணுங்கிற நேரங்களெல்லாம் டீ குடிப்போம். நிறைய கஸ்டமர் வந்து அவர் நிறைய பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கு அவர்கள் ஜவுளி வாங்கும் பொழுது எல்லோருக்கும் டீ வாங்கி கொடுப்போம். அப்போ நானும் சேர்ந்து குடிப்பேன். தேரி நாடான்னு ஒரு கடை, டீ கடையிலேருந்து வரும் சாயங்காலத்தில் பெரிய ஒரு கணக்கு வைத்து டீயுடைய காசு வாங்குவார்கள். அது 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 போன்ற ஒரு இடத்திலே ஊழியத்திற்கு வந்தவுடன் என் பையிலே ஒரு காசும் இல்லை. ஊழியத்தில் வந்து நின்று கொண்டு நான் விருந்தினர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொண்டு நான் மதுரைக்கு நான் வரப்போகிறேன். அங்கே வந்து ஒருவரை பார்க்கலாம் என்னும் பொழுது டிக்கெட் மாத்திரம்தான் காசு வைத்திருந்தேன். தட்ஸ் ஓகே. பக்கத்தில் இந்த ஆவின் பால் டீ கடை ஒன்று இருந்தது. அந்த டீ கடை ஒன்றில்
திரும்பி பார்த்தேன். நான் வழக்கம் போல் டீ குடிக்கிற நேரம் என்று இருந்த பொழுது என் மனதிலே நாம் கடையில் இருக்கும் பொழுது உடனே டீ சொல்லுவோம், எத்தனை டீ வரும், காஃபி வரும், குடிப்போம் என்று சொல்லிவிட்டு தட்ஸ் ஓகே, இப்பொழுது டீ குடிக்கலாம் இருப்போமே, அதெல்லாம் என்ன என்று நின்ற பொழுது சடார்னு ஒரு கிளாஸ் டீ வந்து முன்னால் இப்படி யாரோ ஒரு நீட்டினார். இது என்னடா என்று திரும்பி பார்த்தால் ஒரு சார் இருக்கிறார். அவர் பேரை மறந்து விட்டேன். அவர் சிகப்பை அம்மைத்தழும்பு உள்ள ஏதோ ஒரு நல்ல பேர் மறந்து ரொம்ப வருடம் ஆகிவிட்டது. சார் நீங்கள் நம்ம ரத்னகுமார் சார் தானே என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். நீங்கள் யார்கிட்ட? நான் எட்வின் பாளையா. எட்வின் பாளையா, நீங்கள் சண்டே கிளாஸ் நடத்துவீங்க இல்லை அவங்களுடைய அப்பா என்று சொன்னார். சாப்பிடுங்க சார், உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் என்று அவர் சொன்னார். அது எட்வின் பாளையா கொடுத்தது போல் தோன்றவில்லை, ஆண்டவரே பார்த்து அந்த நேரத்தில் நீட்டியதை போல் தோன்றியது. உடனே நான் டீ வாங்கி அதை குடித்தேன். அந்த எட்வின் பாளையா அவருடைய மகள் அங்கே சண்டே கிளாஸில் இருந்து ஒரு சிறு பிள்ளை, அவள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. அது பின்பாக என்னை கோயம்புத்தூரில் தேடி வந்தது. கோயம்புத்தூரில் சபைக்கு வந்து யாரை பார்ப்பதற்கு காத்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது அங்கே உள்ள ஒரு பெரிய பிஸ்னஸ் உள்ள ஒரு கணவரை திருமணம் செய்து 2 பிள்ளைகளோடு நின்றார்கள். அந்த பிள்ளையின் பேர் மறந்து விட்டது. பிரதர் எனக்கு தெரியவில்லையா என்று கேட்டார். தெரியவில்லை, நான் எட்வின் பாளைய மகள் என்று அவர் சொன்னார். தட்ஸ் ரைட், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையை வாழ்கிறேன், நீங்கள் நடத்தின சண்டே கிளாஸ் எனக்கு அவ்வளவு பிரயோஜனம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே இது ஒரு சாதாரண ஒரு எளிய உதாரணமாக இருந்தாலும் நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்து கொடுக்கிறார் என்று சொல்வதற்கு இப்படி சொல்வதற்கென்றே என்ன இருக்கிறது? நிறைய காரியங்களில் வைத்து சின்ன சின்ன காரியங்களிலே கூட ஹவு காட் இஸ் கேர்ஃபுல், எவ்வளோ உண்மையில்லவராக இருந்து என்னுடைய அந்த விருப்பத்தை அறிந்து ஒரு டீ யாரோ வாங்கி அதை முன்னால் வந்து நினைத்து ஒரு மொமெண்ட் ஆகிரு கண்ணிமைக்கும் நேரம் அல்லது 2 ஒரு 4 5 6 செகண்ட் இருக்கும் டீ வந்து முன்னால் நிற்பதென்றால் எப்படி இருக்கும்? ஒண்டர்ஃபுல் திங், மிக ஆச்சரியமான ஒரு காரியம். லைக் தேட் ஐ கேன் டெல் ஸோ மெனி. பின்பு இந்த ஒரு கேள்வியோடைய ஆன்சரோடு நின்றுவிடும். அடுத்த கேள்விக்கு போங்கள். இப்போ இருக்கிற நவீன காலத்தில் வந்து மொபைல் ஃபோனுங்கிறது எல்லாருடைய கையிலையுமே இருக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தேவையான ஒரு கருவியாகவும் இருக்குது வேலைக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் சில சமயத்தில் அதை தாண்டி ஒரு அடிக்ஷன் லெவலுக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் போகிறது வந்து ஒரு சாதாரணமாக எல்லார் இடத்துலையுமே அதிகமான இடத்துல காணக்கூடிய ஒரு காரியமாக மாறிடுச்சு. அப்படியெல்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்கள் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதில் அதை எப்படி நீங்கள் கையாளுறீங்க, அதில் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து எப்படி உங்களை காத்துக்கொள்கிறீங்க, இல்லை அடிக்ஷன்ஸ்லேருந்து எப்படி காத்துக்கொள்கிறீங்க, ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்ற ஒரு எக்ஸாம்பிளை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம மொபைல் ஃபோனே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் போதிப்பது இல்லை. ஆண்டவர் அவர் சொன்னார், பிதா என்னை உலகத்திற்கு அனுப்பினதே போலவே நானும் உங்களை உலகத்திற்குள் தான் அனுப்புகிறேன் என்று அவர் சொன்னார். சரி, உலகம் ஒரு சகதி, உலகம் சேறு நிறைந்தது, பாவம் நிறைந்தது. உலகத்திற்குள் அனுப்பி அவர் அடுத்த வசனத்தில் என்ன சொன்னார்? பிதாவே நீ அவர்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று சொன்னார். ஆகவே யூ பிலீவ் த ஜீசஸ் இன்டர்சீடிங் ஃபார் யூ, உங்களுக்காக அவர் பரிந்துரைக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நான் உலகத்திலே போனாலும் கையில் மொபைல் ஃபோன் உலகம்தான். அந்த நாட்களே டிவி ஒன்றை அவர் உள்ளே கொண்டு வரும் பொழுது இஸ் விண்டோ ஃபார் த வேர்ல்டு என்று எழுதியிருக்கும். அது விண்டோ ஃபார் த வேர்ல்டு, உலகத்தை ஊடுருவி பார்க்கக்கூடிய ஜன்னல் என்று எழுதியிருக்கும். அந்த நாட்களில் ஜன்னல் பாவம் என்று மனதிலே வைத்திருப்பேன். தாவீது அன்று ஜன்னலை திறந்து பார்த்து அவன் பெத்சேபாவில் என்னுடைய பார்வையை பெற்று அவனுக்கு தீங்கு உண்டானது. அதுபோல் திஸ் இஸ் விண்டோ ஃபார் த வேர்ல்டு, உலகத்திற்குரிய விண்டோ என்று இருக்கிறபடினாலே நீங்கள் டிவியோடு வைத்துவிட்டு போங்கள், இல்லை மொபைலில் வைத்திருங்கள். இட்ஸ் நாட் பி விண்டோ ஃபார் த வேர்ல்டு, உலகத்தை பார்க்கிற ஒரு விண்டோவாய் மாறிவிடக்கூடாது. யூ கேன் பி டெம்ப்டட் சம்டைம்ஸ். சில சமயத்தில் நான் இந்த பார்த்து கொண்டு திடீரென்று எல்லாம் வேறெல்லாம் அருவப்பான சில திரைப்படங்களுடைய காரியங்கள் அதெல்லாம் வரத்தான் செய்யும். நான் லேசாக தொட்டு பார்த்து விட்டு உடனே ஆஃப் பண்ணி வைத்து விடுவேன், கொஞ்சம் போட்டு பார்த்து விட்டு ஆஃப் பண்ணி விடுவேன். அது ஏனென்று சொன்னால் இட் வில் நாட் ட்ராக் மீ டு த வேர்ல்டு. அந்த விண்டோ
உள்ளே இழுத்து விடக்கூடாது. ஏற்கனவே அந்த மொபைல் ஃபோனில் உள்ள அந்த ஸ்க்ரீனை விண்டோ ஸ்க்ரீன் என்று தான் சொல்லுவான். கம்ப்யூட்டர்லேயும் விண்டோ ஸ்க்ரீன் என்று தான் சொல்லுவான். டிவியும் விண்டோ டு த வேர்ல்டு என்று அவன் சொல்லுவான். அந்த ஒனிடா டிவியை பற்றி எழுதியிருக்கும். அது உங்களுக்கு பெருமை, மற்றவர்களுக்கு அது பொறாமை என்று எழுதியிருக்கும். ஒரு பிசாசன் படத்தினுடைய கொம்பை அதில் போட்டு வைத்திருப்பான். இது வைத்திருப்பது பெருமையாம். உலகத்தை கட்டி அணைப்பது ஒரு பெருமை. மற்றவர்கள் இதை பண்ணும்போது அப்பா எவ்வளோ பெரிய விண்டோ வைத்திருக்கிறான் என்று அவர்கள் என்ன அடைவார்களாம்? பொறாமைப்படுவார்களாம். ஐ டோன்ட் வாண்ட் தட் விண்டோ ஃபார் த வேர்ல்டு. உலகத்தை திறப்பி காட்டுகிற விண்டோ எனக்கு தேவையில்லை. ஐ க்ளோஸ் இட். அதை மூடி விடுகிறேன். ஒரு அக்கேஷனாக ஒன்று உள்ளே நுழைந்தால் கூட செடான் என்று கதையை மூடுகிறேன். அந்த விண்டோ பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்கிறது தெரிந்து விட்டால் பாம்பு வர முயற்சிக்கிறது என்பது உண்மையாக இருக்கலாம். க்ளோஸ் இட். உடனே விண்டோவை மூடுவதை போல், இஃப் யூ டோன்ட் க்ளோஸ் த விண்டோ த வேர்ல்டு வில் ஸ்பாயில் யூ. உங்களை எப்படி அதை ஸ்பாயில் பண்ணும்? உலக சிநேகம் எங்கே இருக்கிறதோ தெய்வ அன்பு அங்கே இருப்பதில்லை. தெய்வ அன்பு உலக சிநேகத்தை பயக்கும். உலக சிநேகம் தெய்வ சிநேகத்தை பயக்கும். தெய்வனை விரட்டி விடுவதுதான் உலக சிநேகம் என்பதை உணர்ந்தவன் தான் அதை விட்டு விலகி ஓடுவான். ஒருவரும் பார்க்காத ஒரு மறைவான ஒரு படுக்கையில் இருந்து கொண்டு பார்ப்பது தெய்வனுக்கு பயப்படாதவன் தான் பார்ப்பான். காட் இஸ் லுக்கிங் அட் மீ. எங்கே இருந்தாலும் அவர் என்னை பார்க்கிறார். என்னை அவர் எவாலுவேட் பண்ணுகிறார். என்னை அவர் நிதானித்து அறிகிறார். இவன் எப்படிப்பட்டவன், தேவனுக்கு பயந்தவன் தானா என்பதை அறிய விரும்புகிறார். ஆகவே இந்த வேளையில் அவர் பார்க்கிறார் என்ற உணர்வு கொண்டவன் மாத்திரம்தான் he will close that window. அந்த விண்டோவை அவன் க்ளோஸ் பண்ணணும். இல்லை என்றால் you go to the window, he will play with that snake. அந்த பாம்போடு அவன் விளையாடுவான். அந்த பாம்பு அவனை சும்மா விட்டு வைப்பதில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே ஒரு நாள் வரும்பொழுது சரியான நேரத்தில் அவனை கொத்தும். அவனுடைய தீவினை அவனுக்கு உண்டாகும். வாலிய மோகங்கள் அல்லது வாலியத்தினுடைய எத்தனையோ அந்த வெசித்தனங்கள் என்று இருக்கிறது. வெசித்தனத்திற்குரிய பாவங்கள் தலையை விரித்து ஆடி அவனை கொண்டு வைத்து அவனை சீரழித்து போட்டுவிடும் அந்த உலகம். பிரதர், உங்களுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி சில காரியங்கள் சொல்ல முடியுமா? நாங்கள் எல்லாரும் ஜெப வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு ப்ராக்டிக்கலான விஷயங்களை உங்களோட ஜெப ஜீவியத்திலேருந்து கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஜெப வாழ்க்கை என்று சொல்வது ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே வருகிற தாகம் என்னவென்றால் வேத வாசிப்பு, ரெண்டாவது ஜெபந்தான். புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல் நீங்கள் திருவசனத்தினுடைய களங்கமில்லாத ஞானப்பாளையங்கள் வாஞ்சியாக இருங்கள் என்று அது கற்றுக் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நானோ வாஞ்சியாக இருந்தேன் என்பதுதான் உண்மை. பிறந்த குழந்தைக்கு பிள்ளையை உன் தாயினிடத்தில் பாலை குடித்துக்கொள் என்று யார் கற்றுக் கொடுக்கிறார்கள்? அந்த பிள்ளையே ஆர்வமாக இருக்கிறது. அந்த தாய் அந்த பிள்ளையை தன்னோடு சேர்த்து அணைத்து பால் கொடுக்க தொடங்கி விடுகிறாள். அதுபோலவே ஜெபம் என்று சொல்வது, அது வேத வாசிப்பு என்று சொல்வது, மறு ஜென்மம் பெற்ற ஒரு மனுஷன், மறுபிறப்பு அடைந்த ஒரு மனிதன் ஆட்டோமேட்டிக்காகவே அவன் வேத வாசிப்பதற்கு அவ்வளோ கொள்ளை அவன் விருப்பம் கொள்ளுவான். ஜெப ஜீவியத்தில் அவன் விரும்புவான். ஆகவே ஜெபத்தை நெருங்கி செய்கின்ற அந்த பகுதியிலே அவன் எவ்வளவு முயற்சி செய்கிறான் என்றது ஒரு ஆரம்பம் இருக்கிறதே, தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் முழங்கால் பள்ளியில் நின்று கொண்டு தான் நான் வேதம் வாசிப்பது உண்டு. நெடுமுழங்காலில் நின்று கொண்டு தான் நான் ஜெபம் செய்வது உண்டு. அதுபோன்ற ஒரு போராட்டமான ஒரு கடும் பிரயாசத்திலே வேத வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு நான் முழங்காலில் பைபிளை வைத்து வாசிக்கும் போது கண்ணீர் விட்டு ஒன்றும் விளங்கவில்லையே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று வீட்டு மாடியில் இருந்து நான் ஜெபம் செய்து கேட்பேன். படிப்பெல்லாம் முடித்து 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் கூட ஜெபம் பண்ணி கொண்டே இருந்து எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை, போதிங்கள் என்று கேட்டேன். நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இதோ பார், உன் ஜெபத்தை நான் கேட்டேன். இந்த வேதாகமும் இப்பொழுது பிறந்தவனுக்கும் இந்த வேதாகம் தான். பெரிய பரிசுத்தவனாய் 50 வருடம் வாழ்ந்தவனுக்கும் இதே வேதாகம் தான். எல்கேஜிக்கும் இதே புத்தகம்தான். பிஹெச்டி படிக்கிறவனுக்கும் இதே புத்தகம்தான். உனக்கு எவ்வளவு விளங்குகிறதோ அவ்வளோ விளங்கி விட்டால் போதும். காலமெல்லாம் இது தோண்ட என்ன செய்ய கொண்டு இருக்கும்? ஒரே வசனம் எல்கேஜிக்கு இருக்கும், அதே வசனத்தை நீ 10th ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுக்கு சிலபஸ் தரும். அதே வசனம் எம்எஸ்சிக்கும் பிஹெச்டிக்கும் அது சிலபஸ் தரும். அது இருந்தால் போதும் என்று அவர் சொன்னாரோ இல்லையோ, ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டானது. அதனால் நான் வேகமாக வாசித்து எனக்குரிய சாப்பாட்டையெல்லாம் நெசிவிட்டேன். கடை என்று சாப்பிட்டேன். முதலாவது பால்
குடித்ததை போல் குடித்தேன், கொஞ்சம் அப்புறம் இடியாப்பம் சாப்பிட்டேன், இட்லி சாப்பிடுவது போல் சாப்பிட்டேன், பின்பு அதை நல்ல சாம்பார் சாதம் ஊற்றி சாப்பிடுவது சாப்பிட்டேன், பின்பு பிரியாணி சாப்பிடுவதை போல் நான் சாப்பிடுகிறேன். அதுபோலவே ஜெப வாழ்க்கை என்று சொல்வதும் ஆண்டவரே ஆண்டவரே என்று அவ்வளவு உருகி மருகி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அந்த காலத்தில் ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன். அந்த புத்தகத்தில் டாக் டு ஹிம், அவரிடத்தில் நீங்கள் பேசுங்கள், நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஜெபிப்பதுதான் ஜெபம் என்று எண்ணாதீர்கள், கண் விழித்து கொண்டே பேசுங்கள், முழங்கால் வலித்து இருந்தால் சமணம் கூட்டி உட்கார்ந்து பேசுங்கள், கர்த்தர் உங்களை ஜெபத்தை கேட்பார், உங்கள் தூக்கம் வந்தால் நடந்து கொண்டே பேசுங்கள் என்றெல்லாம் சொன்னவுடன் என் ஜெப ஜீவமே உருமாறிவிட்டது. இன்னொரு அந்த பக்தன் அவர் சொன்னார், ஒரு சேரை போட்டுக்கொள்ளுங்கள், ஆண்டவரை உட்கார சொல்வதை போல் உட்கார சொல்லுங்கள், அந்த சேரை பார்த்து பேசுங்கள் என்று அவர் சொன்னார். இதையெல்லாம் நான் செய்தேன். இப்பொழுது அப்படிலாம் நான் செய்யவில்லை. இப்பொழுது அதை சேரை போட்டு பேசுவதற்கு நான் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். என் ஜெபத்தை கூப்பிடும் பொழுதே அவர் ஜெபத்தை கேட்கிறார் என்றும் தெரியும். என் ஜெபத்தை கேட்கிறவரே என்று சங்கீதக்காரன் சொல்வதை போல் ஐ நோ தேட் ஹீ லிசன் மீ. ஆனால் அப்படி ஒரு பிரயாசத்தை நான் எடுத்து ஒரு சேரை போட்டு அவர் உட்கார்ந்திருப்பதை போல் நான் பேசவும், பின்பு தூக்க வரும்பொழுது எழுந்து கொண்டே நடந்து கொண்டே பேசுவதும், நண்பனிடத்தில் பேசுவதை போலவே பேச பழகுங்கள் என்று அந்த பக்தன் எழுதின அந்த புத்தகம், ஏராளமான ஜெபத்தை குறித்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன், ஆர்வத்தோடு வாங்கி படித்திருக்கிறேன். அப்படி ஒரு நடைமுறையாக பேச தொடங்கிவிட்டேன். இட் வாஸ் லைக் எ டாக்கிங் டு ஃப்ரெண்ட். ஒரு நம்ம நண்பரோடு பேசுவதை போல், ஒரு அப்பா இடத்தில் ஒரு மகன் பேசுவதை போல், ஒரு சகோதரனிடத்தில் இன்னொரு சகோதரன் பேசுவதை போல், இப்பொழுது மணவாளன் இடத்திலே ஒரு மணவாட்டி பேசுவதை போல் மாறிவிட்டதே. அல்லேலூயா. அந்த உன்னத பாட்டிலே வருவதை போல் சூலமத்தியால் இப்படி அவள் கேட்பாள், உடனே அவர் அந்த சாலமன் அவர் பதில் உரைப்பார், பின்பு இவன் எப்படி கேட்பார் என்பதை போல் அந்த உன்னத பாட்டை போல் மாறிவிட்டது ஜெபம். ஜெபம் என்னதை மாறிவிட்டது? உன்னத பாட்டு போல், சிநேகத்திற்குரிய பாட்டை போல் மாறிவிட்டது. அதுதான் ஜெபம். எனவே என்னிடத்தில் கேட்டால், ஒரு நாள் முழுவதும் லீவ் கிடைத்து முழுவதும் ஃப்ரீயாக இருந்தால் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பேன். அவரோட ஐக்கியத்திலே கலந்து அந்த இன்பத்தை ருசி பார்த்து, அவரோடு ஒட்டியிருக்கிற இன்பத்தை காட்டிலும் வேறொரு இன்பம் வேறு ஒன்றுமே இல்லை. அவரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், அவரை விட்டு பிரிவதில்லை என்ற அந்த அற்புதமான வாழ்க்கையெல்லாம் ஜெப ஜீவியத்திலே உண்டு. ஆகவே ஸ்ட்ரைவ் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, சத்தத்தை கேட்பதற்கு ஆசைப்படுங்கள், முயற்சியிடுங்கள். நீங்கள் யூ ஆல்சோ ஸ்ட்ரைவ் டு டாக் டு ஹிம், அவரோடு பேசி பழகுங்கள். மேக் ஹிம் எ ஃப்ரெண்டு, ஒரு நண்பராக மாற்றிக்கொள்ளுங்கள். தனக்கு ஊழியம் செய்த சீசலை பார்த்து அவர் சொன்னார், ஃப்ரம் டுடே, இன்று முதல் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவார். இன்று முதல் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் என்று சொன்னார். அப்படி ஆண்டவர் உங்களிடத்தில் என்றைக்காவது மாற்றினாரா? யூ ஆர் ஃப்ரெண்ட் டுடே, இன்று முதல் நீ என்னுடைய நண்பன் என்று சொன்னாரா? இன்று முதல் மணவாளன், அவர் சொன்னாரே, மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்க மாட்டார்கள், மணவாளன் கூட இருக்கிறாரே, பின்பு எப்படி அவர்கள் உபவாசிப்பார்கள்? ஆகவே நான் அவளுடைய மணவாளன், அவர்கள் என்னுடைய மணவாளி என்று சொல்லுகின்ற ஒரு நெருக்கமான ஒரு அஸ்யூரன்ஸ், ஒரு எல்லாம் தேடினால் ஒழிய ஒரு மனிதன் கண்டுபிடிக்க இயலாகாது. அவன் தேட வேண்டும். அவன் தேடுவது ஒன்றும் எங்கேயோ போய் தேடுவதென்று அல்ல. ஒரு சின்ன ஒரு எல்லையில் அமர்ந்து கொண்டு கொடுக்கப்பட்ட அந்த பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரி என்ன சொல்வார்கள், அந்த எல்லையில் என்ன குடியிருப்பின் அந்த எல்லையில் இருந்து கொண்டே தேடலாம். கண்ணை மூடிக்கொண்டு கூட தடவி பார்த்தால் கூட கண்டுபிடித்து விடலாம். அவ்வளோ கூட தேட முடியாதா? அவர் எங்கேயோ ஒளிந்தாக்குள்ளே போகிறார். தேடுங்கள். இருக்கும் இடத்திலிருந்து தேடினால் நீ இருக்கிற குடிசையாக இருந்தாலும் சரிதான், மண் வீடாக இருந்தாலும் சரிதான், சுற்றிலும் மோசமான நிலையில் உள்ள வீடாக இருந்தாலும் சரிதான், God will speak to you. தேவன் உங்களோடு பேசுவார். You can also read the word of God. என் வார்த்தைகளை வாசித்து மனம் உள்ள மகிழ நீ என்ன சொல்லிவிடுவீர்கள்? இது தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒளியிலும் ஒழுகுகின்ற தெளிதேனிலும் மதுரமானது என்று உங்களால் சொல்லிவிட முடியும். இட் வில் பிளஸ் யூ லைக் தேன். உங்களை ஆசீர்வதித்து விடும். அப்படி இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டு மூலதனங்கள் என் வாழ்க்கையிலே பிரின்சிபாலிட்டி, அந்த மூலதனங்கள் கூடி 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 ஐஸ்வர்யவானாய் அந்த தேவ வார்த்தையிலேயும் ஜெபத்திலையும் ஐஸ்வர்யவானாய் மாறுவது என்பது ஒரு பெரிய ஆனந்தம். லோகத்திற்குரிய ஐஸ்வர்யம் பாக்கெட்டில் இல்லாவிட்டாலும் கூட அதுபோன்ற ரிச்சஸ் வித் காட், தேவனோடு உள்ள ஐஸ்வர்யம் என்று மாறுவது ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. அடுத்த கேள்வி வந்து டிசிப்ளின்
குறித்து தானே ஒரு கேள்வி. வாழ்க்கையில் வெளியரங்கமாக எக்ஸ்டர்னல் டிசிப்ளினும் சரி, ஸ்பிரிச்சுவலான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள்லையும் இருக்கிற டிசிப்ளின், இது எப்படி வந்து தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எப்படி இதை கடைபிடிச்சு வரீங்கன்ற காரியம். ஏன்னா வெளியரங்க எக்ஸ்டர்னல் டிசிப்ளினுமே கூட வந்து பிறருக்கு சாட்சியாக இருக்கிறத நானே சாட்சியாக கேட்டிருக்கிறேன். ஒருவர் கர்த்தருக்குள்ளார வர்றதுக்கு முன்பாக நான் இவருடைய ஆஃபீஸ்க்கு போனேன். அங்கே எல்லாம் ஒழுங்கும் கிரகமாக அடுக்கி இருக்கிற எல்லாத்தையும் எப்படியெல்லாம் வச்சுருக்கிறாங்கன்றதை பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிருச்சு, இங்கே ஒரு சோம்பேறிக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி அதனால் சவாலிடப்பட்டேன் என்று சொன்ன ஒருவருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன் இங்கே நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு மேலே வரும் பொழுது. இப்படியெல்லாம் வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் டிசிப்ளினாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் லைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இருக்கிற டிசிப்ளினை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக, ஏன்னா அநேக நேரம் வந்து நமக்கு அப்படி ஒரு பண்ணணும்னு செஞ்சு ஒரு ஸ்டார்டிங் அதை வேகமாக செஞ்சுட்டு அப்புறம் அப்படியே அதை கொஞ்சம் லூஸ் விட்டுறது போல் அதில் ஒரு நிரந்தரமாக தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையிலேருந்து விலகி விட்டு விட்டு செய்கிற ஒரு பண்புன்ற இல்லாமல் தொடர்ச்சியாக அதை எப்படி கடைபிடித்து வைக்கிறீங்க? ஏன்னா கேட்டிருக்கேன், ஈவன் உங்கள் கர்ச்சீஃபை மடித்து வைக்கிறதுல கூட வந்து ஒரு எப்படி எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு நீட்டாக மடித்து இப்போ அந்த டேபிள் வச்சுருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கிறீங்கன்றதெல்லாம் பார்த்த நேர் ஆச்சரியப்பட்டிருக்கிற சில காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி எல்லாத்துலேயுமே வந்து கன்சிஸ்டன்சிங்கிறத தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இந்த காரியத்தை எப்படி கடைபிடிக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து சகோதரர் கேட்டிருந்தார். அவையெல்லாம் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதுதான். ஒரு மனிதன் இயேசுவோடு நெருங்கி அவன் பழக பழக ஹிஸ் இன்னர் லைஃப், அவனுடைய உன்னால வாழ்க்கையில் உள்ள அசோசியெல்லாம் மாறி தாறுமாறெல்லாம் ஒளிந்து எல்லாவற்றையும் சரி செய்து அவன் வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இயேசு சொன்னார், நீ உள்ளே பாத்திரத்தை நீங்கள் சரி பண்ணி விட்டால் வெளியே தானாகவே அது பரிசுத்தமாகிவிடும் என்று சொன்னார். அதுபோல் தானாகவே என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அதுவாக மேஜிக்காய் மாறுவது என்று அல்ல. இட் ஓவர்ஃப்ளோஸ், அது பொங்கி வழிந்து வெளியே உள்ள பகுதிகளிலேயும் அந்த ஒழுக்கத்தையும் அந்த பரிசுத்தத்தையும் அது கொண்டு வந்து தந்துவிடும். வெளியே இருந்து சொல்வது நீங்கள் சொல்வதை போல் வெளியே உள்ள அந்த டிசிப்ளினை அதை கொண்டு வந்து வைத்துவிடும். இஃப் யூ நோ காட், நோ ஜீசஸ் மோர் அண்ட் மோர், இந்த பூமியில் வந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று இந்த வேதம் சொல்கிறது. இஃப் யூ லுக் அண்ட் டு ஜீசஸ், இயேசுவை தியானித்து அவரை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்று வரை நான் ஒரு சுவிசேஷத்தை கண்டிப்பாக வைத்திருப்பேன். மத்தேயு முடித்திருப்பேன், பின்பு மார்க் முடித்திருப்பேன், லூக்கா முடித்திருப்பேன், பின்பு யோவான் முடித்திருப்பேன், மறுபடியும் மத்தேயு முடிப்பேன், மார்க் முடிப்பேன், லூக்கா முடிப்பேன், யோவான் முடிப்பேன், மத்தேயு மார்க் என்று வருவேன். அதை படிப்பேன். நான் நிருபங்களிலே ஒரு அதிகாரம் படிப்பேன், சங்கீதத்திலே ஒரு அதிகாரம் நான் படிப்பேன். இப்படிலாம் இருந்த நாட்களிலே நோக்கி பார்த்து என்று இருந்ததெல்லாம் ஒன்லி ஜீசஸ், இயேசுவை நான் பார்க்கும்பொழுது நான் நோக்கி பார்த்து அவருடைய டிசிப்ளினை நான் கண்டு அறிந்தேன். அவருடைய டிசிப்ளின் எல்லா சீசர்களும் இவரை இயேசுவை பிடிப்பதற்குத்தான் பரிசேயர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் பரிசேயர்கள் யாரை பிடிக்க வேண்டும் என்றார்களோ அவர் நன்றாக கை கழுவிட்டு வந்து உட்கார்ந்து விட்டார். இந்த இருக்கிறார்களே சீசர்கள், அவர் கை கழுவவே இல்லை. அவர் வாட்டு வந்தார்கள், வந்து எண்ணத்தையும் தொட்டார்கள், அதை தொட்டார்கள், சதபதம் சாப்பிட ஆரம்பித்து விட்டார். பாரும், இவரை பிடிக்க வருவது போல சீசராக பிடிப்போம் என்று. உம்முடைய சீசரை பார்த்தீரா, உண்மை போல இருக்கிறார்கள், பாரும் எப்படி கை கழுவாமல் இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது தேர் இஸ் சம் டிசிப்ளின் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் கைகளை கழுவுவது சுத்தம் இல்லையா? அது பிறருக்கு ஒன்றை எடுத்து தர வேண்டுமென்றால் கை கழுவ வேண்டியது சுத்தம் இல்லையா? கொஞ்சம் புளித்தமாக கூட எல்லாவற்றையும் புளிக்க செய்கிறோம். விரல் அதில் பட்டால் கெட்டு போய்விடும் என்று தெரிய வேண்டாமா? நன்றாய் கழுவிவிட்டு வர வேண்டாமா? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவன் என்று இருக்கிற ஆவிக்குரிய பகுதி இருந்துவிட்டு போகட்டும். அதிலேயும் கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா? அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்திற்கு 5000 பேருக்கு எப்படி அந்த 12 சீசலை வைத்து போசிக்க போகிறார் என்று இருக்கும் பொழுது 50 பேராய் உட்காரவங்கள் என்று சொல்லும்போது எத்தனை வரிசை இருக்குது? 50 என்றால் 100 வரிசையை வைத்து கொண்டு எப்படித்தான் பராமரித்தார்களோ தெரியவில்லை. எல்லாம் டிசிப்ளின். 50 பேரை சரியாக உட்கார வைத்து விட்டார். ஒருவேளை 10,000 இருந்தால் 100 செய்யுங்கள் உட்காரவங்கள் என்று அவர் சொல்லியிருப்பார். எல்லாமே அவருடைய மரணத்தின் நிமித்தம், மரணத்திலே அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் கூட அவர் சுற்றி இருந்த அந்த சீலையை என்ன செய்தார்? அவர் மடித்து வைக்கப்பட்டது. அது மடித்து வைத்தது என்ன? தூதர்கள் மடித்து வைத்திருப்பார்கள். இயேசுவை என்ன செய்து விட்டார்? மடித்து வைத்திருந்தார். ஒரு படத்தை நான் இப்பொழுது ஈஸ்டர் வரப்போகிறது, அதை பார்க்கிறேன். சிலுவையை போட்டிருப்பார்கள். அவர் மடித்து வைத்த எது கிடக்கும்?
அந்த போர்வை அவரை சுற்றி இந்த சீலையை அந்த சிலுவையில் தொங்க விட்டிருப்பார்கள். தட் மீன்ஸ் சீலை இருக்கிறது, யாரை காணோம்? அவரை காணோம். அழகாய் அவர் மடித்து வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. சச் a பியூட்டிஃபுல் டிசிப்ளின். அதுபோல தான் கரையோரத்திலே அவர் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் கதிர்களை எல்லாம் கொய்த்து தின்று கொண்டிருந்தார்கள். இயேசு கொய்தாரா? இல்லை. இயேசுவை தான் பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். என்ன உம்முடைய காரியம், பிறருடைய கதிரை போய் திங்கிறீர் என்று கேட்டிருப்பார்கள். அவர் திங்கவில்லை. இவர்கள் என்ன செய்தார்கள்? பசித்தால் எதையாவது தின்று விடுவதா, எதையாவது யாருடைய டேபிளாவது இருக்கிறதை எடுத்து வயலில் போடலாமா, பிறருடைய பொருள் அல்லவா என்று யோசிக்கக்கூடிய ஒரு பகுதியை தன்னுடைய சீசர்களுக்கும் அதை என்ன செய்தார்? வேறொரு சத்தியத்தை சொல்லி அதை மறைத்து விட்டார். உங்களுக்கு தெரியாதா, பசியாக இருந்த பொழுது தாவீது என்ன செய்தான்? அந்த சமூகத்து அப்பத்தை கூட என்ன செய்தான்? அவன் புசித்தான் இருக்கிறதே என்று தன்னுடைய சீசலை பாதுகாப்பதற்கு சமாளித்து கொண்டார் என்று இருந்தாலுமே கூட லுக் அண்ட் ஜீசஸ், இயேசுவை பாருங்கள். அவர் பிறருடைய பொருளை தனக்கு இஷ்டமாக இருந்தால் கூட கை வைக்கவில்லை, தனக்கு இஷ்டமான என்று வாயுவிலை போட்டுக்கொள்வதில்லை. அதுபோன்று பகுதியை சொல்லிக்கொண்டே போனால் நிறைய காரியங்களை நான் அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டேன். இந்த இப்படி கச்சிப்பை மடித்து வைப்பதும் கூட அவர் செத்த பிறகும் உயிர் தெழுந்த பிறகு கூட என்ன செய்து விட்டார்? அந்த பெட்ஷீட்டை மடித்து வைத்து விட்டு போனார். அப்படியானால் தன் வீட்டிலே படுத்திருக்கும் பொழுது பெட்டை எப்படி வைத்திருப்பார்? உதறி வைத்திருப்பார், தூசி இல்லாமல் வைத்திருப்பார், துவைத்து வைத்திருந்திருப்பார், ஒரு சுருக்கம் இல்லாமல் அதை வைத்து இருந்திருப்பார். அவர் படகிலே அடித்தட்டிலே தலையணியிலே படுத்து உறங்கினான் என்று இருக்கிறது. தலையணியை சுத்தமாக வைத்திருந்திருப்பார். there are so many things அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றாய் இரண்டாய் ஏராளம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது தான். தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் வச்சிருக்க தீராத ஆர்வம் மற்றும் வைராக்கியத்தோட ரகசியம் என்ன? தேவனுடைய ஊழியத்தின் மீது நீங்கள் வச்சிருக்கிற தீராத வைராக்கியம் மற்றும் ஆர்வத்துக்கான ரகசியம் என்ன? அது அவருடைய அந்த ஊழியத்தினுடைய அவருடைய குரல். எங்கள் அப்பா நான் வெளியே போய் பழக்கமே இல்லை. விருந்திலே மாய்ந்தவன், விருந்தினர் பிஸ்னஸ்லேயே அங்கே கிடந்தவன். அப்படி இருக்கிற ஒருவனை திடீரென்று சில நிகழ்ச்சியெல்லாம் சொல்லவில்லை, ஆனால் திடீரென்று எங்கள் அப்பா வெளியே போக சொன்னபொழுது கண்ணீர் வடித்தேன். ஐயோ, என்னை நான் இந்த நேரத்தில் போக சொல்லிடுறேன். எனக்கு நான் 22 பிஎஸ்சி முடித்த அந்த சமயத்தில் 1977ஆம் வருடம் எனக்கு ஒரு நல்ல வேலை ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரண்டன்ட் போஸ்ட் சேப்பாக்கம், அந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஆர்டர் வந்திருந்தது. அதை நான் எவ்வளவோ எங்கள் அப்பாவிடத்தில் நான் கேட்டு பார்த்தேன். 10 டேஸ்க்கு டைம் கொடுத்து அதை வைத்திருந்தார்கள். கடைசி 2 நாள் வரும்பொழுது கூட நான் கேட்டேன், முடியாது, அப்படி போகிறா இருந்தால் நீ அப்படியே போய்விடு. அந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வரக்கூடிய அமௌண்ட்டை விட நம்ம மாடுகள் 6 மாடு வைத்திருந்தார், அந்த சாணிக்கு கூட சமமாக இருக்காது என்று அவர் சொல்லிவிட்டார். இல்லையப்பா, நான் படித்த படிப்பிற்கு நான் போய் 1 வருடமாவது வேலை செய்து வருகிறேன் என்று கேட்டு பார்த்தேன். போனால் அப்படி என்ன செய்விடு, போய்விடு, இங்கே வராது என்று அவர் சொல்லி வைத்து விட்டார். ஆகவே அதுபோன்ற நேரத்தை நான் ஊழியத்திற்கு ஆண்டவர் நான் வரும்பொழுது இப்படி அப்பா இப்படியெல்லாம் கண்ணீர் விட்டு நான் கெஞ்சி கேட்டு நின்று கொண்ட நாட்களிலே ஐ ஹர்ட் ஹிஸ் வாய்ஸ். அவருடைய சத்தம் என் தலைக்கு பின்னாலிருந்து ஒலித்தது. இட் மே பி ஃப்ரம் த ஹார்ட், இருதயத்திலிருந்து என் காதில் கேட்கும்படி ஒலிக்க வைத்தாரோ அறியேன். பட் ஹிஸ் வாய்ஸ் வாஸ், அவருடைய குரல் என்னவென்றால் இன் இங்கிலீஷ், ஆங்கிலத்திலே அது இருந்தது. இட் இஸ் நாட் யுவர் ஃபாதர், ஐ ஆம் புல்லிங் யூ அவுட். உன்னுடைய அப்பா அல்ல, நானே உன்னை என் கரத்தினால் பிடித்து இழுக்கிறேன் என்று அவர் ஐ புல்லி அவுட், நானே உன்னை தூக்கி நான் கொண்டு வருகிறேன் என்று அவர் சொன்ன வார்த்தை வந்ததோ இல்லையோ, there was such a quietness there. அவ்வளவு அமைதி அங்கேயும் உண்டாகிவிட்டது. பின்பு நடந்ததெல்லாம் ட்ராமா போல் நடந்தது. வீடை காலி பண்ணதற்கு ஒரு பிச்சைக்காரன் ஹெல்ப் பண்ணினார். முந்தி பெற்ற ஒரு உதவி நிமித்தம் நன்றியுள்ளவராய் அதை ஹெல்ப் பண்ணினார். என்னென்னலாம் நடந்தது அதையெல்லாம் மாற்றி அதை வீட்டில் உள்ள ஜாமான்லாம் எடுத்து அங்கு சில நண்பர்கள் வீட்டில் போடுவதற்கு உதவி செய்தார். so many things happen. the beginning is, காரணம் ஆரம்பம் என்னவென்று சொன்னால், அந்த வைராக்கியத்திற்கு காரணம் என்னவென்று சொன்னால் காலிங் ஃப்ரம் காட், தேவன் அழைத்திருக்க வேண்டும். யாதொருவனும் தானாக ஊழியத்திற்கு வந்துவிட இயலாது என்று எங்கள் எபிரேயர் அந்த 7ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம்.
இந்த கனமுள்ள ஊழியத்திற்கு ஒருவனும் தானாக வந்துவிட இயலாது. இதை அழைப்பு பெற்றவன் தான் வர முடியும். ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த ஊழியத்திற்கு ஒருவனும் பாத்திரம் இல்லை என்று பழைய ஏற்பாட்டில் அல்ல, எபிரேயரிலே அதை எழுதி வைத்தார். ஆகவே ஒரு அவசரத்திலே பிஸ்னஸ் நஷ்டமாகிவிட்டது என்பதற்காக ஊழியத்திற்கு வருவதோ, அல்லது வேலை இல்லை என்பதற்காக ஊழியத்திற்கு வருவதோ, நமக்கு ஒரு வேலையும் செட் ஆகாது, நமக்கு உட்கார்ந்து கொண்டு ஊழியம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி வருவதோ, ஒரு நாளும் வைராக்கியமாகவோ வாஞ்சையாகவோ ஆர்வத்தோடோ ஊழியம் செய்யவே நிச்சயமாக முடியாது. சர்வ் த லார்ட் வித் கிளாட்னஸ் என்று 100வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரை மகிழ்ச்சியோடு என்ன செய்யுங்கள், ஆராதனை என்று தமிழில் வாசிக்கிறோம், ஆங்கிலத்திலே சர்வ் த லார்ட், அவர் ஊழியம் செய்யுங்கள். சச் எ ஜாய். அந்த நாள் தொடங்கின அந்த மகிழ்ச்சி. காட் கால்ட் மீ, தேவன் என்னை அழைத்தார். அந்த நாட்களிலே சகரேப்பன் ஒரு கடிதம் எனக்கு எழுதி, நீங்கள் நல்ல அட்வைஸ் சொல்கிறேன், நீங்கள் விருந்தினருக்கு போய் அங்கே ஊழியம் செய்யுங்கள், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுகிறேன். இந்த இதையெல்லாம் இன்னொரு வருகிறார் ஸ்ரீனிவாசன் செல்வராஜ் அவர்களுக்கு ஒப்படைத்து விட்டு நீங்கள் போங்கள் என்று சொன்னார். இது என்ன வேடிக்கை இருக்கிறது. என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவர். அவர் அழைத்திருக்க ஒரு மனுஷன், நாசிலே சுவாசமுள்ள மனுஷன் கோட்டு விருந்தினர் என்று சொன்னால் வாட் இஸ் திஸ்? ரிவர்ஸ் பாதையிலே ஒன்றை அவர் காட்டுகிறார். இஃப் காட் சே ஐ வில் ஓபே. தேவன் சொன்னால் நான் கீழ்ப்படிவேன். அல்லாமல் என்னை அழைத்தவர் கர்த்தர். அவருக்கு நான் எஜமானை வைத்து அவருக்கு ஊழியனாய் வாழ்வதை தவிர மேன்மை எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று நான் கடிதம் எழுதினது. அவருக்கு கோபம் உண்டானது. கோபம் உண்டால் நான் என்ன செய்ய முடியும்? அவர் பரிசுத்தாவினுடைய காரியத்தெல்லாம் இடையூறு செய்து இடைப்பட்டு பரிசுத்தாவிக்கு விரோதமாகவே அவர் காரியங்களெல்லாம் பேசுவதற்கு தொடங்கியது அத்தனை வேதனையாக இருந்தது. பிற்காலத்திலே நீங்கள் பரிசுத்தாவியானதுக்கு விரோதமாய் செய்த காரியங்களுக்காக அவரிடத்திலே ஒப்புரவாங்கள் என்று கூட நான் எழுதத்தான் நான் செய்தேன். ஆகவே தேர் இஸ் சச் எ ஜாய், ஒரு மகிழ்ச்சி எப்பொழுது வரக்கூட முடியும் என்று சொன்னால், இஃப் யூ ஆர் ஏ சர்வெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியனாய் இருக்க வேண்டும். பிஎஸ்என்எல் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். பிஎஸ்என்எல் நீங்கள் போய் உள்ளே நீங்கள் நுழைந்து ஒரு சேரில் உட்கார்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால், என்ன சார் என்றால், நான் இன்றிலிருந்து கிளர்க்காக வந்திருக்கிறேன் சார் என்று நீங்கள் சொன்னால், ஆர் யூ த சர்வெண்ட் ஆஃப் பிஎஸ்என்எல்? பிஎஸ்என்எல் சர்வெண்ட்டை உங்களை அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார்கள? அப்பாயின்மெண்ட் என்ன பெரிய அப்பாயின்மெண்ட்டு, நானே வந்து உட்கார்ந்து விட்டேன் என்று சொன்னால் என்ன சொல்லுவார்கள்? யூ ஆர் நாட் த சர்வெண்ட் ஆஃப் பிஎஸ்என்எல், ப்ளீஸ் கெட் அவுட் என்று தான் அவர்கள் சொல்லுவார்கள். அதுபோல் இஃப் காட் ஹஸ் கால்ட் யூ, தேவன் உங்களை அழைத்தால், யூ ஆர் கால்டு த சர்வெண்ட் ஆஃப் பிஎஸ்என்எல், சர்வெண்ட் ஆஃப் காட். சர்வவல்ல ஜீவனில் தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு மனிதன் அவனை துவைத்து அடித்து உடைத்து போட்டாலும், அந்த கொச்சி குஞ்சு பிரசங்கியார் சொல்வார், என்னுடைய உடம்பு முழுவதும் இயேசுதான், என்னை கண்டமாய் வெட்டி போடுங்கள் என்று ஒவ்வொரு கண்டம் அந்த துண்டமும் என்ன சொல்லும்? இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று அவர் சொல்லுவார். சச் இஸ் த ப்ரெஷியஸ் கால் ஆஃப் காட். அந்த அழைப்பை பெறாமல் வருவது என்று சொல்வது தற்கொலைக்கு சமம். அவன் கடவுளுடைய நாமத்திற்கு தூசணத்தை கொண்டு வருவான், பிச்சை எடுக்க தொடங்கி விடுவான், தேவைக்கெல்லாம் மனுஷனை பார்ப்பான், மனுஷனுடைய காணிக்கைகளை பார்ப்பான், அவன் என்ன தருவான் இவன் என்ன தருவான் என்று பார்ப்பான். அவனுடைய சொந்த தேவையாக இருந்தாலும் சரி, சபையின் தேவையாக இருந்தாலும் சரி, ஊழிய தேவையாக இருந்தாலும் சரி, ஹீ வில், எங்கே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் திரும்பி திரும்பி பார்க்க மாட்டான். வானத்திலிருந்து உயரத்திலிருந்து ஒத்தாசையை அவன் பெற்று வாழுவான். அதுபோன்ற ஒரு அற்புதம் யாருக்கு செய்வார்? சர்வெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு தான் செய்வார். அந்த அழைப்பை பெற்ற ஒரு பாக்கியம் இருக்கிறது. அது இந்த உலகத்தில் எத்தனை சத்துவம் வந்தாலும் என்னை வேறுபிரித்து வெளியே கொண்டு போய் தள்ளிவிட ஒரு காலம் முடியாது. அடுத்ததாக கர்த்தரை சார்ந்து அவரை தேவைகளை சந்திக்கிற தேவனை சார்ந்து எப்படி வாழ்ந்தீங்கன்ற ஒரு கேள்வி தான். அதாவது இந்த பூமியில் எல்லா உங்களுக்கு வந்து ஊழியத்துக்கு வந்த பாதையிலேருந்து ஒரு தொழிலோ இல்லை அதாவது ஒரு மாத சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியமோ அப்படி கூட கிடையாது. இதில் சபையில் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்குற காரியமும் கிடையாது. ஈவன் நான் ஒரு தடவை பார்த்துருக்குறேன், காணிக்கை கொடுத்தவர்கிட்ட கூட வந்து ஒரு சில காரியங்கள்னால நீங்கள் இல்லை வேண்டான்னு திருப்பி கொடுத்ததாக நான் பார்த்துருக்குறேன். இப்படிலாம் இருக்கும் பொழுது அனுதினமும் ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தான் நீங்கள் வாழ்கிறத இந்த நாள் வரைக்கும் வாழ்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து
ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரையே டிபெண்ட் பண்ணி உலக காரியங்களில் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கூட எந்த காணிக்கையும் பார்த்ததில்ல, எந்த மனுஷனையும் எதிர்பார்த்ததில்ல, எந்த மனுஷன்கிட்டையும் ஒரு ஹிண்ட் கொடுத்து எனக்கு ஒரு தேவை இருக்குன்றத சொல்கிறதில்ல. அப்படின்ற ஒரு வாழ்க்கையை எப்படி நீங்கள் வாழ்கிறீங்க, அதை எப்படி வாழ்ந்தீங்கன்றதை சொன்னீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா தேவைன்னு வரும்பொழுது ஏதாவது ஒரு மனிதரை பார்க்கக்கூடிய தன்மையோ எதையுமே அது ஒரு சோதனையாக வந்தாலும் அதை மேற்கொண்டு வாழக்கூடிய ஒரு ரகசியம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் இஃப் யூ ஹவ் ஃபாதர், உங்களுக்கு தகப்பன் என்று அவர் தேவன், சர்வவல்ல தேவன் மாறும் பொழுது உங்களுடைய தகப்பன் உங்களுடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார். இன்னதென்று சொன்னால் இந்த நேரத்தில் அவனுக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து கொடுக்கிறவர். இஃப் யூ ட்ரெயின்ட் லைக் தேன், அதில் பழகி இருக்க வேண்டும். அவரையே நம்பி நம்பி வாழ்வதென்று சொல்ல திடீரென்று ஒரு நாள் நம்பலாம் என்று எண்ணி பாருங்கள், அது ஒன்றும் கைவிடாது. ஒரு கஷ்டம் வந்தபொழுது திடீரென்று நம்புகிற மாட்டவரே எனக்கு கொடுக்கலாண்டவரே என்று கேட்டால் வேண்டுமானால் யாரோ பாடின பாட்டை வேணாலும் போட்டுவிட்டு நம்பி வந்தேனே என்று நீங்களாக பாடிக்கொண்டே இருக்கலாம். அது ஒரு பிரயோஜனம் இல்லை. யூ மஸ்ட் பி ட்ரெயின்ட் இன் த ட்ரஸ்டிங் காட். தேவன் நம்புகிறதிலே பழக்க வைக்கப்பட வேண்டும். ஆகவே அதுபோன்ற சிறு சிறு காரியங்களெல்லாம் அவரை நம்பி 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 அவர் பலனளிக்கிறதை நீங்கள் கண்டு நீங்கள் வாழ்ந்து பெருகும் பொழுது பெரிய காரியங்கள் வந்தாலுமே கூட உங்களுக்கு அது அற்பமாய் தோன்றும். மலைவோ பெரிய காரியம் வந்தாலும் அந்த கடுகள விசுவாசத்தை வைத்து கூட அதை புரட்டிவிட முடியும் என்று உங்களுக்கு தெரியும். ட்ரஸ்டிங் காட் என்று சொல்வது நம்முடைய விசுவாசம் என்று சொல்வது ரொம்ப முக்கியம். நாம் பொதுவாய் நம்புவது என்பது வேறு. முழு இருதயத்தோடு கண்டிப்பாய் செய்வார் என்ற நம்பிக்கை அவர் தருவது என்பது வேறு. அந்த விசுவாசத்தை எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்ற நீங்கள் என்று 2 பேர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். என்ன சொல்வார்? எங்களை போன்ற அருமையான விலையேற பெற்ற விசுவாசத்தை பெற்றவர்களாகி நீங்கள் என்று சொல்வார். ஆகவே விசுவாசம் என்று சொல்வது விலையேற பெற்ற ஒன்று. அதில் ஒரு கடுகளவு வைத்தால் கூட மலையை பெயர்க்க முடியும். அப்படின்றால் விசுவாசம் நிறைய பெருகி இருந்தால் எப்படி எவ்வளவு இருக்கும்? அதையெல்லாம் ஆண்டவர் யாருக்கு தருவார் என்று சொன்னால் இந்த லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பு தான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமும் அன்பும் இருந்தது என்று எழுதியிருக்கும். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து விசுவாசமும் அன்பும் உங்களிடத்திலே வரக்கூடாது என்று அவர் சொல்லுவார். அதுபோல் தெய்வ ஸ்நேகம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது தெய்வம் எனக்கு எல்லாம் தருவார் என்று நீங்கள் நம்புகிற அந்த விசுவாசம் இருக்கிறதே, அதுதான் பலனை தர முடியும். அந்த விசுவாசம் எங்கே வர வேண்டும்? அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதே போல் தேவனிடத்திலிருந்து பிறக்கின்ற விசுவாசம். தேவனால் பிறப்பது எதுவோ அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் எங்கேருந்து வர வேண்டும்? பார்ன் ஆஃப் காட், தேவனிடத்திலிருந்து பிறந்து வந்திருக்க வேண்டும். அந்த விசுவாசம் பிறந்து உங்கள் உள்ளத்திலே வந்து தங்கும் பொழுது யூ வில் நோ தட் திஸ் இஸ் பார்ன் ஆஃப் காட். இந்த விசுவாசம் தேவனிடத்திலிருந்து பிறந்தது என்று அறியும் பொழுது தென் யூ வில் கன்ஃபஸ் தட். இருதயத்தில் நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்பதை போல் யூ கேன் கன்ஃபஸ் டு யுவர் ஃபேமிலி. டோன்ட் வரி, ஒன்று கவலைப்படாத, ஆண்டவர் கொடுப்பார். நாளைக்கு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் நாளையை பற்றி டோன்ட் வரி, இன்றைக்கு இருக்கிறதா இருக்கிறது, நாளைக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று இருப்பதெல்லாம் த ஃபெய்த் பார்ன் ஆஃப் காட், தேவனால் பிறந்த விசுவாசம். அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன, நாள்புறம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் எப்படி விசுவாசம் உண்டாக முடியும்? அது தேவனை அண்டிக் கொண்ட ஒரு மனிதன், சிநேகித்து வாழுகின்ற ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து பிறந்து வருகிற அந்த விசுவாசத்தை அவன் பெற்றுவிட்டான் என்று சொன்னான். அந்த இயேசு சொன்னதே போல் ஒரு வார்த்தையை கேட்க வேண்டும். எல்லாம் போய்விட்டது, அவ்வளோதான், அந்த செத்து போய்விட்டார்கள், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று சொன்ன பொழுது ஒரு பார்ன் ஆஃப் காட், தேவனால் பிறந்த ஒரு வார்த்தை என்னவென்று தெரியுமா? ஜஸ்ட் பிலீவ், ஃபியர் நாட் என்று அவனுக்கு சொன்னார். பயப்படாதே, விசுவாசத்தோடு மாத்திரம் இரு என்று சொன்னார். ஜஸ்ட் பிலீவ். யூ ஹேவ் தட், கேட்டுவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், யூ வுட் பி அட் ரெஸ்ட். 100க்கு 100 இளைப்பாறலே இருப்பீர்கள். என்னுடைய தூக்கம் முழுவதும் 320 நாட்களும் நன்றாக தூங்குகிறேன். அதற்கு காரணம் பிரச்சனை இல்லை என்பதற்காக அல்ல. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை, பணம் நேராக இருக்கிறது, அதை வைத்து நான் வாழ்ந்தேன். த பார்ன் ஆஃப் ஃபெய்த், தேவனால் பிறந்த அந்த விசுவாசம் உள்ளத்தில் இருந்தபடினால் ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். பெரிய புயல் வீசி கொண்டிருக்கிறதை இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க, தொடரும் என்று போட்டிருக்கிறதே, லெட் இட் கண்டினியூ, வந்துவிட்டு போகட்டும், அது ஒன்றும் என்னை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது என்று வாழ்ந்திருக்கிறேன். இன்னும் தேவை வறுமை, அந்த தேவை என்ன செய்ய போகிறேன்?
என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் என்ன செய்து கொள்வார், பார்த்து கொள்வார். ஒரு முறை நான் வீட்டு வாடகை பணம் கொடுக்க இருக்க முடியாது இருக்கும். நான் ஆண்டவரை கேட்டதெல்லாம், ஆண்டவரே உடைய ஊழியத்தில் நான் வரும்பொழுது 2 காரியங்கள் பகிரங்கமாக இருக்கிறது. ஒன்று, நான் வாடகையை கொடுக்க வேண்டும், இன்னொன்று எலக்ட்ரிக் பில் கட்ட வேண்டும். இந்த 2 கொடுத்தாலும் போதும். நான் கஞ்சி குடித்தாவது 2 வேளைக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக 2 வேளை சாப்பிட்றதா இருந்து விட்டு போகிறேன். ஒரு நல்ல ஒரு அமெரிக்கான ஒரு சின்ன வீடு வேண்டும், அதில் ஒரு கெஸ்ட் ரூம் தங்குவதற்கு இருந்தால் நல்லது, அதை நான் கேட்டு விடுவேன். அதோடு சேர்த்து என்ன செய்து விடும், எலக்ட்ரிக் பில்லும் கொடுக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஒரு நாள் 1ஆம் தேதி கரெக்டாக போய் கொடுத்து விடுவேன். அன்று ரூபாய் இல்லை, 2ஆவது நாள் ரூபாய் இல்லை, 3ஆவது நாள் ரூபாய் இல்லை, 4ஆவது நாள் ஆண்டவரிடத்தில் நான் போய், ஆண்டவரே ஐ ஆம் யுவர்ஸ், நான் உம்முடையவன், நீர் எனக்கு தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பாக்கியம், மனுஷனிடத்தில் நான் கையேந்த மாட்டேன். நான் நாளைக்கும் எனக்கு வரவில்லை என்று சொன்னால் நான் அட்வான்ஸை கழிக்க சொல்லிவிடுவேன். ஒரு 3 மாதம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறார் சார், இன்று அட்வான்ஸை கழித்து கொடுங்க, நாங்கள் வேறு வீடு போகிறேன் என்று சொல்லிவிடுவேன். அதற்கு பிறகு 3 மாதம் டைம் கிடைக்கும், அதில் நீ என்ன செய்ய விரும்புகிறீரோ செய்துவிடும் என்று நான் சொன்னேன். சொல்லிவிட்டு, ஆகிலும் கர்த்தாவே, இது எனக்கல்ல, என்னை அழைத்த கர்த்தருக்கு ஏற்படுகின்ற இழுக்காய் மாறிவிடக்கூடாது. என்னை அழைத்த ஒரு தாசனுக்கு செய்ய முடியாது என்று வந்துவிட, இழுக்கு மொக்கு வந்துவிடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வீட்டிற்கு போகிறேன். எனக்கு வேண்டிய பணம் என்ன செய்தது, டேபிளில் இருந்தது. அது எப்படி வந்தது என்று சொல்வதற்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதையெல்லாம் ஆண்டவர் செய்து ஏற்ற பணத்தை டேபிளில் வைத்து விட்டார். ஏன் அப்படி அவர் வைத்து விட்டார்? அந்த விசுவாசம் உள்ள அந்த ஜெபம் அது பலனை கொடுத்தது. கடைசி 2 கேள்வி தான். அதில் ஒரு கேள்வி வந்து, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிறைந்த சில காரியங்கள் நான் ஒரு நாள் ஒரு தடவை கேள்விப்பட்டேன். அதாவது இந்த பைக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. உங்கள் பைக் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக், அது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருடு போயிடுச்சுன்னு சொல்கிற அந்த காரியம். அன்றைக்கி நீங்கள் சபைக்கு போகணும். இதை வந்து என் சகோதரிக்கிட்ட தான் கேட்டேன் நான். அதாவது, அப்பா அன்றைக்கி பேசின மெசேஜ், உனக்கு மெசேஜ் சண்டே சபையில் கொடுத்த மெசேஜ் இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. அதாவது அந்த பைக் காணாமல் போய் அன்றைக்கி காலையில் எல்லோரையும் குடும்பமாக எல்லோரையும் அழைத்து அந்த திருடின அந்த நபருக்காக நீங்கள் ஜெபிச்ச அந்த ஜெபமும் ஜெபிச்சுட்டு நீங்கள் விடுதலையாக நீங்கள் அன்றைக்கி சர்ச்சுக்கு நீங்கள் கிளம்பி போன அந்த காரியம், அன்றைக்கி சபையில் பேசின சத்தியம், உலக பொருள்கள் நிமித்தம் நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒருபோதும் விளக்கக்கூடாதுன்ற ஒரு காரியத்தை சுற்றி பேசின ஒரு சத்தியமாக தான் நான் கேட்ட ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி எனக்கு இன்ன வரைக்கும் அது நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சகோதரி ஒரு நாள் ஷேர் பண்ணாங்க. அப்புறம் அன்றைக்கே அது வாழ்க்கையிலேருந்து வெளிப்பட்ட ஒரு காரியமாகவும், அதே சமயத்தில் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம். அன்றே யதார்த்தமாய் அவர்கள் வேற ஒருவரோட வீட்டுக்கு போகும் பொழுது நார்மலாக போகிற ரூட்டை விட்டு வேறு ரூட்டில் போய் கரெக்டாக அந்த பைக்கை பார்த்து அந்த பைக் திரும்பி கிடச்சதும் அது ஆண்டவர் செய்த ஒரு மகத்துவமான ஒரு கிரியை. இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை வந்து காரியங்களை வந்து நிறைய பேர்கிட்டருந்து வெளியே இருந்து தான் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்களே எங்ககிட்ட ஷேர் பண்ணுறதோ சும்மா உட்காந்து இதை குறித்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டதில்லை. இதை நிறைய அற்புதங்களே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்க, அந்த காரியங்களெல்லாம் பிறருக்கு எடுத்து சொல்லும் பொழுது அது பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சவாலுடைய ஒரு இடமாக இருக்கிற ஒரு இடமா தான் இருக்கும். அதை ஏன் எல்லா நேரத்துலையும் அதை பகிர்ந்து கொள்வது இல்லை, அதுக்குரிய காரணத்தையும் பகிர்ந்து கொண்டால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் பகிர்ந்து கொள்வது இல்லை? ஒரு முறை நான் ஆண்டவர் செய்த காரியங்களை நான் பேசி கொண்டு வந்தேன். அப்பொழுது ஒரு காரியத்தை நான் சொன்னேன். எப்படி சொன்னேன் என்று சொன்னால், நடந்த ஒரு அற்புதம். என்னுடைய ஊழியத்திற்கு வெளியே போகும்பொழுது என் மனைவி நாளைக்கு அரிசி இல்லை என்று சொன்னார்கள். அப்படியா என்று கேட்டு நான் அந்த பானையை பார்த்தேன். இந்த கொடகொடகென்று ஆடினது ஒரு வெங்கல பானை இருக்கும். காலை தள்ளிவிட்டு ஆடினது, திறந்து பார்த்தால் அரிசி கொஞ்சம் தான் கிடக்கிறது. இருக்கிறத வைத்து கொஞ்சம் நாளைக்கு சமாளித்து வரட்டும் என்று சொன்னேன். அதற்குள்ளே என் மனைவி கூப்பாடு போடார் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் போனேன், 2 நாள் கழித்தான் வந்தேன். ஒரு கூப்பாடும் போடவில்லை. அரிசி யார் வாங்கி கொடுத்தார்களோ என்று எண்ணிவிட்டு மனைவிடத்தில் கேட்டேன். ஒருத்தட்டு வாங்கலே, அப்புறம் எங்கேருந்து எடுத்தேன்? பானையில் தான் எடுத்தேன். என்ன, நான் தான் பானையை பார்த்து ஒன்றும் இல்லை என்று வந்தேன். பானையை காலால் எத்தி பார்த்து அதை கொடகொடன்று ஆடியது என்று சொல்லி, இப்பொழுது மறுபடியும் அங்கே போய் பானையை தட்டி பார்க்கிறேன். அது ஒரு 5 கிலோவோ 6 கிலோவோ அரிசி அங்கே இருக்கிறது போல் கனமாக இருந்தது. திறந்து பார்த்தால் உள்ளே அரிசி இருக்கிறது.
எப்படி அரிசி வந்தது என்று எனக்கே தெரியாது. அரிசி இல்லை என்று ஊர்ஜிதமாய் என் மனைவியும் சொல்லியிருந்தார்கள். நானும் அதை பார்த்துவிட்டு சென்றேன். வரட்டும், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணியிருந்த பொழுது தன்னை நம்பியிருந்த தம்முடைய தாசர்களை ஒரு நாளும் அவர் கைவிட்டதே இல்லை. ஆகவே அவர் நிமித்தம் வேலைக்கு போகிற, ஊழியத்துக்கு போகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் காணாமல் இருப்பாரோ? தன் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று பெயர். எனக்கு இந்த சின்ன ஒரு ப்ரொசீஜர் செய்ய போனது பொழுது கூட முடிந்து வந்தவுடனே நான் செவ்வாய்க்கிழமை மீட்டிங்கில் நான் பேசினேன். யூ நோ தேட், உங்களுக்கு தெரியும். அது ஒன்றும் பாதித்தது இல்லை. என்னுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார், அவர் பார்த்துக்கொள்வார். ஆகவே தன்னை நம்பி வாழ்கின்ற ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். மனுஷனை நம்பி, காணிக்கையை நம்பி, ரோடெல்லாம் தெரிந்து யார் எங்கள் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி வாங்கி விட்டு வரலாம், சொல்லிவிட்டு வாங்கலாம் என்ற எண்ணம் இல்லாதவன், தன்னை மாத்திரமே நோக்கி பார்க்கிறவன், எஜமானுடைய மடியை நோக்கி பார்க்கிற வேலைக்காரனைப் போல் அவன் இருப்பான் என்றால் கர்த்தர் அவனை நிச்சயமாயும் போஷிப்பார். ஆகவே அதுபோன்று ஒரு அந்த அரிசி பானையில் உள்ளதை நான் சொன்ன உடனே ஆண்டவர் அந்த பேசி முடித்தவுடன் தலையில் ஒரு நறுக்கென்று கொட்டினார். நீ ஏன் இதை சொன்னாய் என்று கேட்டார். ஏன் ஆண்டவர் என்று கேட்ட பொழுது, நீ என்னுடைய தாசன், உனக்கு நான் என்ன செய்தேன் இதே போலவே அந்த ஜனங்களும் என்ன சொல்வார்கள், ரத்னகுமாருக்கு செய்ததைப் போலவே எங்கள் வீட்டில் என்ன வரட்டும், என்னுடைய பானையில் அரிசி பானையிலே அரிசி வரட்டும் என்று சொல்லுவார்களே, அப்படி அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் தவறில்லவா? மனுஷியமாய் வாழ்கிறவனுக்காகவா நான் இந்த அற்புதங்களை நான் செய்தேன்? என் தாசன் என்பதற்காக உனக்கு நான் செய்தேன். ஆகவே பி கேர்ஃபுல், கவனமாயிரு. நான் உனக்கு செய்யும் காரியங்கள் அனைத்தும் ப்ரைவேட், தனிப்பட்ட விதத்தில் உனக்கு நான் செய்கிறேன். அதுபோன்று ப்ரைவேட்டாக இருப்பவர்களுக்கு உள்ளவர்கள் இருந்தால் அவர்களிடத்தில் பேசு, தவறில்லை. ஆனால் பொது இடத்தில் நீ வைத்து நீ பேசும் பொழுது அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆகவே நீ கொஞ்சம் கவனமாக இருப்பாயாக என்று சொல்லி வைத்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதைத்தான் கடைப்பிடித்து வாழ்கிறேன். அப்படி நான் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று சொல்ல வேண்டி இருக்கும் என்று சொன்னால் ஐ லாஸ்ட் பெர்மிஷன், ஆண்டவரிலே பெர்மிஷன் கேட்பேன். கொடுத்தால் நான் பேசுவேன், கொடுக்கவில்லை என்றால் பேசுவது இல்லை. இல்லை என்றால் என்னென்னமோ தாறுமாறை வைத்து அவர்கள் கர்த்தர் எனக்கு அதை செய்தார் இதை செய்தார் என்று சொல்லிக்கொண்டு இருப்பதெல்லாம் கர்த்தர் விரும்புவதே இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அற்புதம் செய்யும் பொழுது யாரிடத்திலும் சொல்லாதே என்று சொல்லி வைத்து விட்டார். அதுபோலவே தான். ஏனென்றால் உன்னுடைய விசுவாசம் என்பது வேறு, இன்னொருடைய விசுவாசம் என்பது வேறு. உன் விசுவாச நிமித்தம் நீ சுகம் பெற்றாய், நீ ஆசீர்வாதம் பெற்றாய், நீ இதை போய் சொல்லித் தருவாய் என்று சொன்னால் வெற்று கூட்டம் எல்லாம் வந்து என்ன செய்யும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கும். பின்பு நான் அவர்களை திரும்பி பார்த்து, வயிற்று பிழைப்பிற்காக என்னை பின்பற்றுகிறவர்களே அகன்று போங்கள், நீங்கள் அழிந்து போகாத நித்திய ஜீவனுக்கென்று பிரயாசப்படுங்கள், அழிந்து போகிற போஜனத்திற்காக என்னை பின்பற்ற வருகிறீர்கள் போங்கள் என்று விரட்ட வேண்டியதாக வரும். ஏன் விரட்ட வேண்டியதாக வரும்? மதியீனமாய் அவர் சொன்னபடி சொல்லாதே என்று சொல்லி வைத்தும் கூட இவன் சொல்லிவிட்டபடினாலே இந்த வயிற்று பிழைப்புக்காக அந்த கூட்டம் இயேசுவை பின்பற்ற தொடங்கிவிட்டது. இயேசுவை பின்பற்றது இஸ் காஸ்ட்லி, இஸ் ப்ரெஷியஸ், அற்புதமானது, விலையேற பெற்றது, சொல்ல முடியாத பாக்கியம். அது அமெரிக்க ஜனாதிபதியை பின்பற்றுவதை விட மேலானது. அவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு பகுதியை கொண்டு போய் நீங்கள் அந்த பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை கொண்டு போய் நாய்களுக்கு கொடுப்பதை போல் என்னுடைய செயலை ஆக்கிவிடக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரித்தார் என்பதுதான். அதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பது என்று சொல்வது சில சமயங்களில் அவனே கெட்டு போவதற்குரிய பெருமையை அவனுக்கு உண்டாக்கிவிட முடியும். அவன் கெட்டு சீரழிந்து போகிறவனாய் அவனே மாறிவிடுவான், அகந்தை கொண்டவனாய் மாறுவான், பின்பு அவன் பிச்சைக்காரனாய் மாறுவான், மனுஷனிடத்தில் கையேந்துகிறவனாய் போய்விடுவான். பிறரிடத்தில் நியாயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. கடைசி கேள்வி, அதாவது எப்படி அது சமீபமாக நடந்த காரியங்கள்லாம் நானே கவனித்து பார்த்துருக்குறேன். யாரோ திடீர்னு என்னென்னமோ காரியங்களெல்லாம் பேசும் பொழுது அதில் பாதி உண்மை பாதி பொய் கலந்துருக்கும் பொழுது, இந்த மாதிரி எல்லாமே கலந்து சொல்லக்கூடிய சில காரியங்கள், சில பொய்யான அறியாமையினால் புரிந்து கொள்ளாமல் சில பேசக்கூடிய காரியங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் வரிசையாக பேசும் பொழுது அதெல்லாம் கேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நியாயப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையோ அதை வந்து அதுக்கான ஒரு செயல்பாடை எடுக்கக்கூடிய ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை. அதாவது இவங்க இடத்துல நியாயப்படுத்தணும், நான் சரிதான் நம்புங்க அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல இல்லாமல், இன்னைக்கு காலையில் கேட்ட மாதிரி கூட இந்த சைட் ஆஃப் காட், கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் இருக்க முடிஞ்சது எப்படி,
அதற்குரிய ரகசியம் என்ன? இது எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு இருந்ததா, இல்லை இதை ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடமா? மனுஷனிடத்தில் போய் நியாயப்படுத்தாமல் கர்த்தர் முன்பாக வாழக்கூடிய ஒரு ஜீவியம். அது போன்ற ஒரு தன்னை நியாயப்படுத்துவது என்று சொல்வது அது ஒரு சுயம்தான். சுயம் பாதிக்கப்பட்டபடினாலே பதஷ்டம் அடைகிறான். நான் செய்யவில்லை, நான் அப்படிப்பட்டவன், அப்படி இல்லவே இல்லை என்று சொல்லுகிற ஒரு பகுதியானது சுயத்திற்குரிய ஒரு பகுதி. இயேசுவிடத்திலே அவ்வளோ குற்றம் சாட்டினார்கள். அவ்வளோ குற்றம் சாட்டின பொழுதும் கூட அவன் பிலாத்து ஆச்சரியப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. 2 ஆச்சரியப்பட்டான். ஒன்று, இவ்வளோ குற்றம் சாட்டியும் வாய் திறக்கவில்லை. இன்னொன்று, இவ்வளோ சீக்கிரத்திலே மரித்து போனார். இந்த 2 காரியத்தை குறித்து அவன் மிகுந்த ஆச்சரியம் கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் எந்த குற்றவாளியும் குற்றம் சாட்டப்படும் பொழுது நான் இல்லை, நான் அதை செய்யவில்லை, ஏன் செய்தேன் தெரியுமா, எதற்கு செய்தேன் தெரியுமா என்றெல்லாம் அவர்கள் விதர்க்க வண்டம் செய்து கொண்டே தான் இருப்பார்கள். அது மனுஷியத்துக்குரியது, மாம்சத்திற்குரியது, அது குற்றத்திற்கு உரியது. தன்னுடைய சுயத்தை பேணி பாதுகாக்கிறவர்களுக்கென்றே உரியது. தங்களை நியாயப்படுத்தி வாழ்வதென்று என்று சொல்வது ஒரு அருவருப்பான ஒரு காரியம். ஆகவே அதுபோன்ற ஒரு நியாயப்படுத்துவது என்று சொல்வதை நான் சுருக்கமாய் சொல்ல வேண்டுமென்றால், விவரித்து சொல்ல நேரமில்லை. சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐ ஹவ் சீன் வித் மை ஓன் ஐஸ், என் கண்களினாலே பார்த்திருக்கிறேன். வாட் பீப்புள் ஹவ் டன் டு மீ, அதை நான் தேவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஐ ஜஸ்ட் வாக்ட் ஆஃப், நடந்து விட்டு அவளை அன்பு கூறுவதற்கும் அவர்களை தவறாய் எண்ணாதபடி, அவர்களை தீல்ப்பாய் நான் எண்ணாதபடி வாழ்ந்த பொழுது ஐ cannot say this and that சொல்வதற்கென்று இல்லை. God did something in their life. அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றை செய்து கண்டு, அடடே இவருக்கு இப்படி நேர்ந்து விட்டதே, ஓ கர்த்தாவே நீ அவர் மீது கொஞ்சம் இரக்கமாயிரும் என்று கேட்கிற நிலைக்கு கொண்டு வைத்தார். ஆகவே தேவன் நீதிபரர். அந்த நீதி ஒரு காலம் ஒழியாது. அவர் செங்கோல், நீதியின் செங்கோல். அவர் என்றென்றும் அவருடைய நீதி அனுசையும் நிலைத்து நிற்கும். பிதாவே இவள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதர் என்று சொன்னால் கூட அவர் சுமத்தாமலாக இருந்தார். அவர் தனக்குரிய பாவத்தை சுமத்தாமல் இருந்து விட்டாலும் பிதாவுக்கு முன்பாக பாவம் செய்தாலும் அல்லவோ தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே அவர்கள் சிதைத்து போட்டு விட்டார்களே என்று இருக்கும் பொழுது, அந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அந்த எருசலேம் ஆலயத்தை நியாயந்திருக்காமலாக இருந்து விட்டார். கல் மேல் கல்லின் இல்லாதபடி அது போய்விட்டது. அந்த ஜனத்தை சிதறடிக்காமல் வைத்து விட்டாரா? சிதறடிக்க செய்தார். யூத ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று சொன்ன ஜனங்கள் முழுவதும் உலகமெங்கும் சிதறி போகும்படி செய்தார். God is righteous. தேவன் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். ஆகவே ஐ நோ that God is a righteous God. He will do something. அப்படித்தான் நான் எண்ணி இருந்து அமைதியாக இருப்பேனே அல்லாமல் அவர்களுக்கு தீமை வர வேண்டும் என்பதற்காக நான் ஒரு நாளும் எண்ணியதில்லை. அவர்களை மனம் திரும்ப செய்யும் என்று கேட்டிருக்கிறேன். அவர்களுக்கு தீமை வருவதற்கு முன்பாகவே முன்னால் ஓடி சென்று நீங்கள் தயவுசெய்து மனம் திரும்பினால் நல்லதென்று சொல்லாமல் இருந்ததில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும், இந்த ரைச்சியஸ் காட் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகவோ, தேவனுடைய சபைக்கு விரோதமாகவோ, தேவனுடைய ஐக்கியத்திற்கு விரோதமாகவோ, நான் கட்டுவேன் என்று சொல்கிறதை உடைக்கிற ஒரு வேலையை செய்கிறவர்களாகவோ, கிறிஸ்துவின் சரீரத்திற்கு தீங்கு செய்கிறவர்களாகவோ, அவ்விதமாய் விசுவாசத்துக்கு துரோகம் செய்கிறவர்களாகவோ, பிரிவினை உண்டாக்குறவர்களாகவோ என்றெல்லாம் வருகின்ற விசுவாசத்திற்குரிய அநேக காரியங்களை அவர்கள் செய்துவிட்ட சேதத்திற்காகவும் நான் கர்த்தரிடத்தில் அவர்களை ஒப்படைத்து விட்டு அவரிடத்திலும் சொல்லிவிடுவேன், நீங்கள் இது கர்த்தருடைய காரியம், என்னுடைய பங்கை நான் மன்னித்து விட்டேன், மனப்பூர்வமாய் மன்னித்து விட்டேன். ஐ டோன்ட் திங்க் அபவுட் தேட். தயவுசெய்து நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புருவாங்கள். என்னுடைய லெட்டனுடைய தலைப்பு செய்தி என்னவென்று சொன்னால், ரெக்கன்சைல் டு காட், தேவனிடத்தில் ஒப்புருவாங்கள் என்று தலைப்பை தான் வைத்து நான் போட்டேனே அல்லாமல், அதுக்கு என்ன காரணம் ஒன்று என்னவென்றால், காட் இஸ் ரைச்சியஸ், தேவன் நீதி உள்ளவர். மகனே பார்த்து இவர் மீது சுமத்தாரும் என்று சொன்னாலுமே கூட தெய்வத்துவத்திற்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அவர் கண்டிப்பாக கணக்கு கேட்பார், நியாயபரர் என்பதை என் கண்கூடாகவே நிறைய பார்த்துருக்கிறபடினால் ஐ கீப் மை மவுத் ஷட், என்னை நியாயந்திருப்பதை விட்டுவிட்டு அவர்களுக்காக ஜெபம் செய்வதைத்தான் நான் பெரிதாக கருதுவது உண்டு. இந்த பாவம் அவளை சுமத்தாதிருக்கும் ஆண்டவரை ப்ளீஸ் ஃபர்கிவ் என்று கேட்பதற்கு தான் நான் சென்றிருக்கிறேன். எதற்கு சென்றிருக்கிறேன்? எனக்கு செய்ததற்காகத்தான். நாட் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவிக்கு விரோதமாகவோ, தேவ சபைக்கு விரோதமாகவோ, விசுவாசத்திற்கு விரோதமாகவோ.
வரக்கூடிய அந்த துரோகங்களை அதற்கு அல்ல, அதை போய் நான் மன்னிக்க கேட்கக்கூட தகுதி இல்லை என்று தான் ஆண்டவர் சொன்னார். நீ மனுஷன் குமாருக்கு முன்பாக எதை செய்தாலும் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்தவானுக்கு விரோதமாக செய்வதை மன்னிப்பதற்கு இம்மையிலும் எனக்கு அதிகாரமில்லை, மறுமையிலும் எனக்கு அதிகாரமில்லை என்று கைவரித்து வைத்து விட்டார். நான் இயேசுவுக்கு கூட இருக்கிற மனுஷன், நான் அவரை விட நான் சிறந்தவனா நான் அதை சொல்லுவதற்கு? ஆகவே நியாயம் செய்கிறதில்லை அவர், அவருடைய நீதி என்றைக்கும் அவர் குறைந்ததில்லை. அவருடைய செங்கோல், நீதியின் செங்கோல், அது நிலைத்து நிற்கும் நீதியாய் அது இருக்கும் என்பதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய நீதிபதிகள் முன்னால் கொலைகாரர்கள் தப்பி வெளியே வருகிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னால் தீமை செய்தவர்கள் வெளியே வருகிறார்கள். எத்தனையோ ஆலயங்கள் இடித்து போட்டவர்கள் வெளியே வருகிறார்கள். கிராம் ஸ்டெயின்ஸை கொன்றவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். உலகத்தினுடைய நீதி. பட் காட், தேவனுடைய நீதி அவர்களை சும்மா விடுவதில்லை, அவர்களை பின்தொடரும். உன் பாவம் உன் பின்னே தொடரும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே there is a righteous God, தேவன் நீதியுள்ள தேவன் இருக்கிறார் என்று அறிந்த ஒரு மனுஷன் விரைந்து சென்று நிதானத்தை அவன் இழந்து அவன் என்ன செய்ய மாட்டான்? நியாயம் தீர்க்க மாட்டான். தன்னையும் நியாயப்படுத்தி பேசிக்கொண்டு தெரிய மாட்டான். தேங்க்யூ. ப்ரேயர் பண்ணி. இட்ஸ் ஓகே. நாம் நீங்கள் கேட்ட இந்த கேள்விகளுக்கு நன்றி. ஆனால் நம்முடைய நோக்கமெல்லாம் கேள்வி பதில் என்றே இருப்பதில்லை. இந்த நேரத்திலேயும் நீங்கள் கேள்வி கேளுங்கள், நான் பதில் சொல்லேன் என்று சொல்வதெல்லாம் அது ஒரு விதத்திலே ஒரு அகம்பாவம். தான் பதில் சொல்வதற்கு வல்லவன் என்று சொல்வதோ அல்லது எல்லாம் தெரிந்தவன் என்று எண்ணுகின்ற எண்ணமும் மிகப்பெரிய தவறு. ஐ டிபெண்ட் அப்பான் காட், தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறேன். யுவர் செல்ஃப் கேன் கெட் த ஆன்சர். நீங்கள் பதிலை என்ன கேள்வி இருந்தாலும் கோ டு காட், தேவனிடத்திலே செல்லுங்கள். ஹி வில் கிவ் யூ த ஆன்சர். கேள்வி பதில் நேரம் என்று அந்த நாட்களிலே தொடர்ச்சியாக வைப்பார்கள். கான்ஃபரன்ஸுக்கு நேரங்களை வைப்பார்கள், அதில் வைப்பார்கள். மை டெஸ்டிமனி என்னவென்று தெரியுமா? ஒரு சமயத்தில் கூட கேள்வி கேட்டு எழுதி நான் போட்டதே இல்லை. அது ஏனென்றால் ஐ ஹாவ் காட், எனக்கு தேவன் உண்டு. ஹி கிவ்ஸ் மீ கிளியர் ஆன்சர். அதை நான் செய்கிறேன். சில நடைமுறை கேள்வி எப்பயாவது ஒன்றென்று போட்டேன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் மேக்ஸிமம் 99% நான் எழுதி போட்டதில்லை. எழுதி போடுவது தப்பாக இல்லை. நானே குடும்ப கொடு என்று ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் என்று சொல்வது ஒன்றும் தவறில்லை. இயேசுவே தன் சீசலை பார்த்து உங்களுக்கு எல்லாம் விளங்கிவிட்டதா என்று கேட்டார். இல்லை, விளங்கவில்லை என்றவுடன் அதுக்கு பதில் அவர் சொன்னார். அதெல்லாம் தவறு இல்லை தான். ஆனால் நம்முடைய சபையினுடைய மேன்மை என்னவென்றால் ஹீ இஸ் அ ஆன்சர். அவரே நமக்கு விடையாக இருப்பார். ஐ ஆம் த வே, நானே வழி என்று சொன்னார். எல்லாவற்றுக்கும் ஆன்சராய் இருப்பவர் அவர்தான். யூ கோ டு காட், தேவனிடத்திலே போங்கள், யூ டாக் டு ஹிம், பேசுங்கள். ஹி வில் கிவ் யூ த ஆன்சர். நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். அப்படித்தான் நம்முடைய சபை ஞானத்தில் ஓங்கி வளர வேண்டும். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும் உமக்கு உம்முடைய சபைக்கு நன்றி கூறவும் எங்களை ஏற்படுத்தி தந்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உங்களை வளர, உங்களை செழித்து கனி கொடுத்து வாழ சபையானது ஆண்டவர் அநேகருக்கு சாட்சியாக விளங்க, மதில் மேல் உள்ள அந்த மலையில் உள்ள பட்டணத்தை போல் அது விளங்க, அநேகருக்கு வெளிச்சம் தர நீ பிரகாசி செய்வீராக. இங்குள்ள மக்கள் அனைவரும் ஆண்டவரே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்ற சொன்னீரே, அதுபோன்ற வெளிச்சமாய் மாற இருளிலே அவர்கள் பிரகாசிக்க வேண்டும். அநேகரை கிறிஸ்துவ நிலையை ஈர்த்து கொண்டு வர வேண்டும். அவ்விதமாய் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. எல்லோரையும் ஆசீர்வதித்து இந்த வேளையில் எல்லோரும் சமாதானமாய் போக உதவி செய்கிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். given to me.
blessings that I cannot see. Thank you.